सीतापति राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। आंजनेय स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। साधु मंडली की जय। प्रहलाद आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சவண இயக்கத்தில் நம்மளுடைய அன்பை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனால் சில பேரத்தில் அந்யோன்யமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? நம்ம அன்பை எல்லாரிடத்துலையும் ஷேர் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் சில பேரிடத்துல மட்டும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருக்கணும்னா, அவருடைய முழு அன்பையும் நாம் பெறுவதற்கான அந்யோன்யமாக இருக்க வேண்டும். அவருடைய மொத்த அன்பை நமக்கு மட்டும்தான் கொடுக்கணும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அந்யோன்யமாக இருக்கணும். அப்படின்னா மெயினாக தம்பதிகளுக்குள்ளே தான். நண்பர்களுக்குள்ளே இருக்கிற அன்பை விட தம்பதிகளுக்குள்ள ஒரு அன்பு தான் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது என்னென்னா, அவளுடைய அன்பை வேறு யார் கூட ஷேர் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த அன்பை தனக்கு மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு அந்யோன்யமாக இருக்கிறத விரும்புகிறாங்க இல்லையா? அந்த அந்யோன்யமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லாமையே நம்மளை புரிந்து கொண்டு நமக்கு நாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமையே ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாமே செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இது நிறைய பார்த்துருப்போம். நம்ம சொல்லக்கூடாது, நம்ம சொல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அப்படி அன்பை நமக்கு பொழியணும், அப்படி நமக்காக எல்லாமே செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது இது ஆஸ் யூஷுவல். இது சகஜம்தான், எல்லாருக்கும் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு தடை உண்டாகும்போது ரொம்ப கோபம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, அந்த அன்புக்கு மனசு கசப்பு உண்டாகிடும். அந்த அன்பு உணர்வு கசப்பு உணர்வாக மாறிடும். ஏன்னா அப்புறமா என்ன தான் நம்ம சொல்லி சமாதானப்படுத்தி மறுபடியும் அந்த அன்பை பெறணும்னு நினைக்கிறோம். இப்படிப்பட்டவங்களெல்லாம் எத்தனை ராமர் சீதை வந்தாலும் திருத்தவே முடியாது. எத்தனை ராமர் சீதை வந்தாலும் திருத்தவே முடியாது. அது கிடைக்காது. நல்லா புரிஞ்சுங்க. நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல அந்த அளவுக்கு எதிர்பார்த்த விதமாக முழுமையான அன்பு நமக்கு மட்டுமே கொடுக்கணும். அதே சமயத்தில் நாம் அந்தளவுக்கு முழுமையாக நான் கொடுக்குறேனே, அப்போ எனக்கு அப்படி தானே கொடுக்கணும். அது நான் சொல்லக்கூடாது, சொல்லாமையே அவங்க எனக்கு எல்லாமே செய்யணும். அப்படி என்னை அப்படி எதிர்பார்க்கணும். அவங்களுக்காக நான் உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறேன். என்ன வேணாலும் நான் செய்வேன், அப்படி பண்ணுவேன், இது பண்ணி எதை வேணாலும் தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு எத்தனையோ பேர் இதில் இருக்கிறாங்க. அப்புறமா சரி சொல்லாமே எதிர்பார்த்தவங்க கடைசியில் என்ன சொல்லிடுறாங்க, இது போல் நான் உன்னிடத்தில் முழுமையாக உன்னுடைய அன்பு எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு. அதுதான் அதே மாதிரி தன்னுடைய அன்பையும் அப்படி வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அப்படியே அந்யோன்யமான தம்பதிகளாக அந்யோன்யமாக இருந்தாலும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகிடும். எவ்வளோ பேர் அந்யோன்யமான தம்பதிகள் இருக்கட்டும்,
எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கு விரிசல் விடும். எவ்வளோ நம்ம சேர்ந்திருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு பிரிவுகளும் ஏற்படும். இது மறுக்கவே முடியாத உண்மை. எந்த அளவுக்கு சீதை இடத்துல ராமருக்கு அதான் சொல்கிறேன், எத்தனை ராமர் சீதை வந்தாலும் இவங்களை இவங்க திருத்தவே முடியாது. எதிர்பார்த்த அந்த அன்பு ஆனது பரிபூர்ணமாக கிடைக்கணும், நமக்கு மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக நான் தியாகம் பண்ணுறேன், நான் வேணாலும் தியாகம் பண்ணுறேன் அந்த அன்புக்காக அப்படின்னு இவங்க என்னென்னலாம் போராடுறாங்களோ கடைசியில் ஒரு இடத்துல அதான் சொல்கிறேனே ஓரளவு அதெல்லாம் ஒரு எல்லைக்கு வரைக்கும் அப்படியே தாக்கு பிடிச்சின்னு வரும். எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய பெரிய பாலமாக விழும் அந்த விரிசல் உறவுகளுக்குள்ளே. அந்த இடத்துல தான் மனசு ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது இல்லையா, ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது. அப்போ ஏமாற்றம் அடையும் போது இதுதான் இயற்கை. எந்த அளவுக்கு நம்ம பிரியாமல் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு பிரிவும் ஏற்படும். ராமர் விட்டு சீதைக்கு பிரிவே ஏற்படக்கூடாதுன்னு நினச்சான். ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். கடைசியில் 16 வருஷம் பிரிஞ்சிருந்தார். உத்தரகாண்டத்தில் பார்த்தா 1000 வருஷம் சேர்ந்துருந்தார். ஆனால் பிரிஞ்சிருந்தது தான் அதிகமாக இருந்துச்சு. அப்போ எதில் சேர்க்கணும், மனசில் சேர்ந்துருந்தாங்க, உடலளவில் பிரிஞ்சிருந்தாங்க. அந்த வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக அந்யோன்யமாக ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நார்மலாக இருந்தால் நார்மலாக இருக்கும், அது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பு அதிகமான விரிசலை உண்டாகும் கண்டிப்பாக. அதுதான் சொல்கிறேனே, இவங்களுக்கெல்லாம் எத்தனை ராமர் சீதை வந்தாலும் இவங்களாம் திருத்தவே முடியாது. அதனால் இது என்னென்னா புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிற தம்பதிகளுக்குள்ள இந்த அபிப்பிராயம் அதிகமாக இருக்கும். அவர்கள் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே அவங்க என்னென்னா வேறு யார் கூட அது அன்பாக பேசினாவே அது கணவனுக்கோ மனைவிக்கோ ரொம்ப கசப்பாக இருக்கும். என்னடா அது நம்ம கையில் மட்டும்தான் அன்பு செலுத்தணும், வேறு யார் கூட அன்பு செலுத்தக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கும்போது புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்கிறேன். புதுசாக இணையிற தம்பதிகளுக்குள்ள இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு மட்டுமே சொந்தம், நம்ம ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, இவனு எல்லாருக்களையும் அன்பு செலுத்துகிறாங்களே, இவங்கள என்னென்னவோ எங்கெங்கேயோ மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கப்புறமா அவர்கள் என்ன சொல்லி கொண்டாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அதே அன்பு தானே அவங்க எல்லா இடத்துலையும் செலுத்தினாங்க. அது என்ன இப்போ மட்டும் புதுசாக தனக்கே சொந்தம் அப்படின்னு உறவு கொண்டாடுறது, அதாவது உரிமை கொண்டாடுறது. உறவு இல்லை, உரிமை. தனக்கே எல்லாம் சொந்தம். இந்த முட்டாள்தனத்தை நம்ம என்னன்னு சொல்கிறது? எப்பொழுதுமே நார்மலாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. அதிகமான எக்ஸ்பெக்ட் தான், அதிகமான எதிர்பார்ப்பு தான் பெரிய ஏமாற்றத்தை உண்டாகும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையுமே இதுதான். இது மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்பார்க்கவே அந்த அளவுக்கு பார்த்தா சௌக்கியமாக இருக்கலாம்னு நினைக்கிறோம், கிடையாது. அதுக்கு நேருக்கு மாறான ஏமாற்றங்களும் கண்டிப்பாக உண்டாகும். ஏன்னா இன்பம் துன்பம் கலந்தது தான் உலகம், சுகம் துக்கம் கலந்தது தான் உலகம், லாபம் நஷ்டம் கலந்தது தான் உலகம், வெற்றி தோல்வி கலந்தது தான் உலகம், மானம் அவமானம் கலந்தது தான் உலகம். இது உலகம் ரெண்டுமே கலப்படம் உள்ள இந்த உலகம். இந்த உலகத்தில் நீ எதிர்பார்த்தா நடக்கவே நடக்காது. அது ராமர் சீதையே ஆனாலும், அது ராதாகிருஷ்ணனே ஆனாலும், இந்த உலகத்தில் வந்துட்டால் எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்கிறோமோ அவங்களுக்கு அந்தளவுக்கு பிரிவு ஏற்படத்தான் செய்யும். இது ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் சீதாராமனாக இருந்தாலும் சரி. இது இது நட்புறவுகளுக்குள்ள அப்படி தான். அர்ஜுனன் வஞ்சிதோக மகாராஜா ஹரிணா பந்து ரூபினாவில் அவ்வளோ அந்யோன்யமான நட்பு. கடைசியில் ஏமாற்றம் தாங்க முடியல அர்ஜுனால்.
நர்மாஞ்சுதார ருச்சிரஸ்மிர சோபிதானி சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதயஸ்பிருஷானி ஸ்மர்த்துல்லுடந்தி மம மாதவஸ்ய. ஹே கிருஷ்ணா, ஹே பார்த்தா, ஹே அர்ஜுனா, சகே குருநந்தனேதி. இது சஞ்சல்பிதானி ஹிருதயஸ்பிருஷானி, ஹிருதயத்தை தொடக்கூடிய வார்த்தைகள். அப்படின்னு என்னை கூப்பிடுவானே, என்னை அழைப்பானே, அந்த பகவான் என்னை விட்டு பிரிஞ்சுட்டான்னு தாங்க முடியாது. இது பகவானிடத்தில் வச்சா சந்தோஷம், லோகத்தில் விஷயம் தான் ரொம்ப டேஞ்சர். அதுதான் சொல்கிறேன், இந்த அன்பை யாரிடத்துல செலுத்தணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தவறான இடத்துல செலுத்தினா கண்டிப்பாக தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த அந்த அன்புக்கு தடை உண்டானால் தாங்க முடியாது. அந்த அன்புக்கு எதிர்ப்புகள் உண்டானவோ, தடை உண்டானவே தாங்க முடியாது. எதிர்ப்பு உண்டானா ஆகும். இவங்கள இடத்துல போய் நம்ம இவ்வளோ அன்பு செலுத்தணுமே, நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களே, நம்மளை கெட்டவனாக நினைக்கிறாங்களே, இல்லை நம்ம கெட்டவளாக நினைக்கிறாங்களே, பெண்ணோ ஆணோ கெட்டவளாக நினைக்கிறாங்களே, இல்லாட்டி கெட்டவனாக நினைக்கிறாங்களே, நம்மளை இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களே, நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்களே அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு போராட்டங்கள், வாக்குவாதங்கள் எரிமலை மாதிரி வெடிக்கும். காரணம் என்னென்னா, அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய சண்டை நடக்கும். காரணம்னா அவ்வளோ எதிர்பார்ப்பு. அதான் விஷயமே, வேறு ஒன்றும் இல்லை. எதிர்பார்ப்பு இல்லைன்னா இவ்வளோ பெரிய எரிமலையாக வெடிக்கணும்னு சண்டை உண்டாகணும் அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு. அப்போது எந்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளோ நண்பர்கள் அனுப்பி அந்த சண்டை பெருசாக உண்டாகுதுன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே மறைமுகமாக அதிகமான அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். அது மறைமுகமாக இருக்குது, மறைஞ்சிடும். வெளிப்புறமாக இருக்கிற சண்டை போராட்டம் தான் பெருசாக வெடிக்கும். கடைசியில் என்னென்னா அந்த அன்புக்கு ஹானி உண்டாகும். கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் உண்டாகும் போது அதுக்கு அந்த வெறுப்பு நிலையானதாக ஆகிடும். அது பிறகு மறுபடியும் அந்த பழைய இடத்த பிடிக்கணும்னா கஷ்டம். விரிசல் உண்டாயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா மறுபடியும் அன்பை எதிர்பார்ப்போம். எதிர்பார்த்தா கூட அந்த அன்பு முன்னாடி இருந்த மாதிரி இருக்காது. கசப்புணர்வு வந்துடுச்சு இல்லையா? அதுதான் புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் சாஸ்திரங்கள் அதுதான் சாஸ்திரங்கள் நல்லா பயிலணும். சாஸ்திரங்களை படித்தா அப்போ தான் புரியும். ஏன்னா இவர்களுக்குள்ள பிரிவு ஏற்பட தான் செய்யும். அதுவும் பயங்கரமான பிரிவு ஏற்படும். அப்போது எந்தளவுக்கு எதிர்பார்ப்பு கிடைக்கலனா டிவைஸ் கூட ஆகிடுது இல்லையா நிறைய பேருக்கு. அதேமாதிரி நண்பர்களுக்குள்ளும் உண்டாகுது, ஆனால் நண்பர்களுக்குள்ள டிவைஸ் உண்டாகாது, ஆனால் பிரிவினை உண்டாகும், பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும். பங்காளிக்குள்ளே, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே அந்த அன்பானது வேறத்தோடு ஷேர் பண்ணும்போது நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஒத்துமையாக இருப்பாங்க சின்ன வயசில். அப்புறம் பார்த்தா அவன் மாமனார் வீட்டுக்கு தான் அவன் நல்லா செய்வான். ஒரு தம்பிக்காரன் மாமனார் இடத்துல அது தன்னை கூட பிறந்த இடத்துல அந்த அன்பு இருக்காது முன்னாடி இருந்த மாதிரி. அப்போ அது தாங்கிக் கொள்ள முடியாது அவனால். என்னடா அது நம்ம கையில் செலுத்தின அன்பு இப்போ அங்கே ஷேர் ஆகிடுச்சு, நம்மளை பிரித்து பார்க்குறானே, நீ யாருன்னு கேட்குறானே அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். அது அப்பா அம்மாவுக்கு பிள்ளை இடத்துலையும் அது மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும். அவள் பிரித்து பேசும்போது மனைவி வந்துட்டு போய் பிரித்து பேசும்போது அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது, இடி விழுந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய இது மாதிரி உறவுகளுக்குள்ளே, அது கணவன் மனைவிக்குள்ளேயோ, நண்பர்களுக்குள்ளேயோ, அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயோ, அப்பா பிள்ளைகளுக்குள்ளேயோ, இந்த உறவுகளுக்குள்ளே எதிர்பார்ப்பு இருக்குது பற்றியா? இது ஒரு கொடுமையானது. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவர்களெல்லாம் தண்ணீர் பந்தலில் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு போனான், வழி போக்கான், அவன் ஒரு ஊருக்கு போகிறான், ஒரு ஊரம் திடீர்னு பார்த்தா நடுவில் ஒரு ஊரில் சந்திச்சுட்டாங்க. அங்கே ஒரு தண்ணீர் பந்தல் இருக்குது. அப்போல்லாம் பந்தல் ஓலை கட்டி பந்தல் வச்சுருப்பாங்க, ஒரு பானையில் தண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கூட இருக்குது இல்லை தண்ணீர் பந்தல். அங்கங்கே சில பேர் அரசியல்வாதி, சினிமா நடிகர்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க இல்லையா தண்ணீர் பந்தல். போனால் அப்படியே நம்ம ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் வச்சுருப்பாங்க, குடிப்போம் இல்லையா, அது மாதிரி அங்கே தண்ணீர் பந்தல் இருக்கும். அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு அப்போ கொஞ்ச நேரம் பேசுவோம். அந்த தண்ணி குடிச்சிட்டு இளைப்பாறும்போது கொஞ்ச நேரம் பேசுவோம். பேசிட்ட பிறகு அவர் வேறு எந்த ஊருக்கு போனோன்னு நினச்சாரோ அவர் அந்த ஊருக்கு போவார். இவர் எந்த ஊருக்கு போகணும்னு நினச்சாரோ அந்த ஊருக்கு ஒரு கிளம்பி போய்ட்டார். ஆள் தான் அந்த தண்ணீர் பந்தலில் சேர்ந்துருக்கிற கொஞ்சம் நேரம் மாதிரி அந்த தாக சாந்திக்கு. அது மாதிரி தான் நம்ம இந்த உறவுகள்லாம் என்ன தான் நீ இழுத்து பிடிச்சி
அவர்களோட அந்யோன்யமாக இருக்கணும்னு நினச்சாலும் நடக்கவே நடக்காது. எவ்வளோ வருஷம் வந்துடுவேன், நாங்கள் எங்களுக்கு 2 பேருக்குள்ளே விட்டு கொடுக்க மாட்டோம், எல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா எவ்வளோ விஷயம் விட்டு கொடுத்துருப்போம். எல்லாத்தையும் சில விஷயங்கள்லாம் சகிச்சுட்டு தான் தம்பதிகளாக இருக்கிறார்கள். சில விஷயம் அவங்களிடத்துல பிடிக்கல, அவங்களுக்கு இவங்களே சில விஷயம் பிடிக்கல. அப்படி பிடிக்கலன்றது வெளியப்படுத்தினா பிரிவு உண்டாயிடும். அப்படின்றதுனால மனசுக்குள்ளே பூட்டி வச்சிடுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு ஏதோ அந்யோன்யமுள்ள தம்பதிகளாக ஒரு நாடகம் நடிச்சுட்டு அப்படி தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு அப்படியே குடும்பம் நடத்துறதாலாம் அப்படியே ரொம்ப நாள் அவங்க தள்ளின்னு போக முடியுது. அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையானது நீண்ட காலமாக வாழ முடியுது. அப்படி கொஞ்சம் வெளிப்படுத்திட்டாங்க, இவங்க மனசில் உள்ள அபிப்பிராயத்தையும் அந்யோன்யமாக ஷேர் பண்ண ஆரம்பித்தா எல்லாமே தூளாகிடும். ஏன்னா இவங்க எதிர்பார்ப்பு வேறு, அவங்க எதிர்பார்ப்பு வேறு, ரெண்டுத்துக்கும் பார்த்தா சம்மந்தமே இருக்காது. அப்போது கண்டிப்பாக அதை வெளிப்படுத்த முடியாமல் இல்லை, அவங்க இஷ்டப்படியே நம்ம போய்டும் அப்படின்னு கொஞ்சம் இணங்கி போகிறதுனால தான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணின்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணுறதுனால தான் அப்படி காலத்தில் ஓரளவுக்கு ஒத்துமையாக காலத்தை தள்ளின்னு போக முடியுது. அப்போது அவன் மனசில் உள்ள விருப்பத்தை எல்லாம் மண்ணோட மண்ணாக புதைச்சி உணர்த்துக்காக தியாகம் பண்ணும்பொழுது தான், அவங்களுடைய அபிப்பிராயத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளும்போது தான் அந்த தம்பதியுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் நீடிக்குது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெடிக்கும். யாரும் இந்த தம்பதிகளுக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் தம்பதிகள் யாருமே கிடையாது. கண்டிப்பாக அது எங்கே இருந்தாலும் எவ்வளோ தான் பொறுத்துன்னு போக முடியும், சில விஷயங்களில் வெடிக்கும் போது தான் பிரச்சனை ஆகிடும். அப்போ புரிஞ்சுக்கிட்டு இது இவ்வளோ எரிச்சல் கொடுக்குது, பிரச்சனை கொடுக்குது, குடும்பத்தில் இவ்வளோ கலகம் உண்டாகுது, அப்புறமா கொஞ்சம் சரி வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு சமாதானத்துக்கு வருவாங்க. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை நடத்த வேண்டியது தான், அவ்வளோதான். ஆக மொத்தம் மெயினாக சொல்கிறது என்னென்னா, எதிர்பார்ப்பு இல்லை, எனக்கு சிரிப்பு என்னென்னா, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை நடத்தினா தான் ஓரளவுக்கு வண்டி தள்ளின்னு போகும், அவ்வளோதான். கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தாலே அங்கே அதுக்கு அடி விழும் கண்டிப்பாக. அது ஆணோ பெண்ணோ எல்லாருக்குமே அப்படி தான். ஆனால் அது பிரச்சனைகளை வந்தபோது ஆனால் நான் நினச்சது நடக்கணும், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் பிரச்சனை பெரிய கலவரம் ஆகிடும். சாது கூட கோழை கூட வீரன் ஆகிடுவோம் அந்த இடத்துல. நம்ம நினச்சிப்போம், நம்ம சொன்னால் அடங்கி போகிறாங்க, அதனால் நம்ம என்ன வேணால் கேட்கலாம், இது பண்ணலாம் அப்படின்னா கடைசியில் ஓரளவு தான் அவனால் பொறுத்துக்க முடியும். அவன் சாது கூட என்ன பண்ணுவான், பயங்கரமான வீரன் ஆகிடுவான். வார்த்தைகள் தப்பாக வரும், கலவரம் பயங்கரமாக பெருசாகிடும். நீங்கள் எதுவுமே எதிர்பார்த்தது நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. அடங்கி போகிறாங்கன்னா அடங்கியே போயிட மாட்டாங்க, ஒரு நாள் வெடிப்பாங்க. அது கணவனுக்கு மனைவியாக இருந்தாலும் சரி, மனைவி அடங்கி போகிறாளே, நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணால் செய்யலாம், எப்படி வேணால் இருக்கலாம், அதனால் நம்ம சொன்னால் அடங்கி போயிட போகிறாங்க, அதில் நம்ம இஷ்டப்படி ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு நினச்சா நடக்காது. ஓரளவு தான் அதெல்லாம். ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கும் ரோஷம் உண்டு, கோபம் உண்டு, எல்லாமே இருக்கும். அவங்க பார்த்தா அவங்கள வேறு கோணத்தில் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்புறம் இப்போது தேனாய் நிச்ச மனைவி அன்றைக்கி ராட்சசியாக தெரியவா இல்லையா? ஏன் நம்ம இஷ்டப்படி ஆட்டிப்படி நினச்சா கச்சலி இவனா நம்மளுக்கு எதிர்பார்க்காளே அப்படின்னா, நீ அப்படி ஆட்டிப்படி எவ்வளோ நாள் ஆட்டிப்படைப்பேன், ஓரளவு தான் பொறுத்துப்பாங்க. அது பிறகு அவங்களுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்தாங்கன்னா தாங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஆண்களும் இவங்க ஏறி மதிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவர்களும் பயங்கரமான பிரச்சனை பண்ணும்போது அவர்களை பார்த்தா பயங்கரமான என்ன இப்படி பேசுகிறாரே இவர், இப்படி நடந்துக்கிறாரே இவர், நம்ம எப்படி அதுக்கு முன்னாடி எவ்வளோ அன்பாக நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், எனக்கு என்னென்னலாம் வாக்கு கொடுத்தாரு, எனக்கு அப்படிலாம் எதிர்பார்த்ததெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் வாக்கு கொடுத்தாரு, அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தார், எல்லாமே செய்கிறேன்னு சொல்லி கட்சியில் பார்த்தா இப்படி பேசுகிறாருன்னு. இப்படி பேசுகிறாருன்னு அவர் மேலே குற்றம் சொல்கிறோமே தவிர அது பேசுகிற மாதிரி நடந்துக்கிறது யார், நாம தானே அப்படின்னு அந்த பெண்கள் நினைக்கிறதில்ல. அந்த கணவனிடத்தில் சொல்கிறேன், அப்படி பேசுகிற மாதிரி நம்ம தான் நடந்துக்கணும் அப்படின்றத மறந்துடுறாங்க. ஆனால் அவர் அப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்னை அடிக்க மாட்டார், என்ன ஒரு அடி அடிச்சிட்டாரு அப்படின்னு கூட வந்துடும். அந்தளவுக்கு பேச்சு
வாயமுத்தி அது கை கலப்பாய் பெரிய பிரச்சனை ஆகிடும். அது மாதிரி ஆகிறது உண்டு. அப்போ எத்தனையோ குடும்பங்களில் இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது, அன்றாட வாழ்க்கை தான். ஏன்றதுக்காக சொல்ல வரேன், ஏன் இதெல்லாம் நடக்குதுன்றதுக்காக சொல்ல வரேன். இது இயற்கை. அப்போது வெளி மனுஷால் எந்த தம்பதிகளுக்குள்ளே நடுவில் வரக்கூடாதோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு மத்தியஸ்தம் பண்ணி இருப்பாங்க. அவங்க எல்லாம் தங்களுடைய கணவனை பற்றி அப்படி பேசுவாங்க. அதே சமயத்தில் கணவன் பார்த்தா மனைவி பற்றி அப்படி பேசுவோம். அப்புறமா என்ன அங்கே அந்யோன்யம் இருக்குது? தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே 4 சவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் எப்போ இன்னொருத்தர் 3வது மனுஷன் நடுவில் குறுக்க வந்தாலும் அங்கே தம்பதிகளுக்குள்ளே எங்கே ஒத்துமை இருக்குது? அங்கே தான் விரிசல் வந்துடுச்சு. எப்போ நீ தன் கணவனை பற்றி குறை சொல்கிறியோ, கணவனை எப்படி மனைவி பற்றி குறை சொல்கிறியோ, அங்கே அன்புக்கு இடம் இல்லை. இது மறைமுகமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இது எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க, மறைமுகமாக நம்ம தீங்கு நினச்சா கூட அது போய் தாக்கும். நீ வெளிப்புறமாக வெளிப்படுத்தினா உங்களுடைய பகை உணர்வை வெளிப்புறமாக வெளிப்படுத்தினா தான் தாக்கணும்னு நினைக்காதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், அப்படி கிடையாது. மறைமுகமாக நீங்கள் அவங்களுக்கு தீங்கு நினச்சா கூட அது அவங்களுக்கும் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக கெடுக்கும். இதை நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன், கண் கூட உணர்ந்திருக்கேன். நான் சொல்கிறத என் வார்த்தையை நம்பிக்கிங்க. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சு நல்லா நம்பி என் சொல்கிற வார்த்தையில் பிலீவ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது பொய் கிடையாது, சத்தியமான வார்த்தை. நீங்கள் மனசால் நீங்கள் அவங்கள எந்த ஸ்டேட்டஸில் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அவர்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். நீ மனசளவில் தான், வெளிப்புறத்தில். ஆனால் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்கான ரியாக்ஷன் தான் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், மனசால் கூட பிறருக்கு தீங்கு நினைக்காதீங்க. அவங்க இடத்துல சேர்ந்து வாழணும்னு விருப்பப்பட்டால் அந்த சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் மனசளவுலையும் இருக்கணும். வெளிப்புறமாக சேர்ந்து வாழலாம், ஆனால் சரி தலையெழுத்து அதனால் எனக்கு பிடிக்கல தான், என்ன பண்ணுறது? ஆனால் சரி எப்படியோ போய் சமாதானப்படுத்தி எப்படியாவது அவங்கள சேர்ந்து வாழான்னு நினச்சா அது ரொம்ப கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரத்தில் சேராது. மனசளவில் அவரிடத்துல உண்மையான அன்பு இருந்தால் அப்புறமா நீங்கள் பேசணுன்னு அவசியம் இல்லை, தன்னாலே சேரும். உண்மையான அன்பு இருந்தால் மனசளவில் அவங்கள உண்மையான நேசம் இருந்தால் அது நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, தன்னாலே வந்துடும். நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் சொல்கிறேன், மனசளவில் ஃபஸ்ட்டு தீங்கு நினைக்காம உண்மையிலேயே வெளிப்புறமாக நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். ஆனால் மனசளவில் எனக்கு பிடிக்காது, அவங்களுடைய செய்கள் பிடிக்காது, அவங்களுடைய பேச்சுக்கள் பிடிக்காது. ஆனால் வெளிப்புறமாக ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளை தப்பாக நினைப்பாங்களே அப்படின்றதுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, வேஷம் போட்டுட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா தம்பதிகளுக்குள்ளே, அது கூடாது. அப்படி இருந்தால் அது நீடிக்காது. ஆனால் பார்த்தா ஏதோ ஊருக்கு மெச்சிக்கிறதுக்கு ஊர் எதாவது சொல்லும். ஆனால் பார்த்தா அவருடைய செய்கள் எதுவுமே பிடிக்கல, மனசில் வெறுப்பு இருக்குது. மனசில் வெறுப்பு வச்சுட்டு வெளிப்புறமாக நல்லா பேசினா நடக்காது. மனசில் விருப்பம் இருந்தோட அதான் சொல்கிறேனே, உண்மையான மனம் வாக்கு காயம் முக்கரணங்களாலே உண்மை இருந்தால் தான் பகவானே சேர்த்துப்பான். அப்போ மனுஷனுக்குள்ளே என்ன இருக்கணும்னா மனசளவில் ஃபஸ்ட்டு வெறுப்பு நீக்கு, அதுக்கப்புறமா நீ வாக்களவில் நல்லா பேச அவங்கள. அப்போ தான் உடல் அளவில் இணைஞ்சிருக்க முடியும். அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உள்ள கசப்புணர்வு வச்சுட்டு வெளிப்புறமாக செஞ்சு வேறு வழி இல்லை தலையெழுத்து அப்படின்னு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. அது அவங்களுக்கு தெரியும், நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு வெறுப்பு வச்சுருக்கீங்கன்றது அவங்களுக்கு எப்படியாவது அவங்களுக்கு அவங்களுக்குள்ள என்னன்னா உங்கள் மேலே வெறுப்பு உண்டாகும். நீங்கள் அந்த வெறுப்புணர்வு காட்டுறீங்க இல்லையா மனசளவில், அந்த மனசளவில் காட்டக்கூடிய வெறுப்புணர்வு அது கண்டிப்பாக அவங்களுக்கு தாக்கி அவங்க என்ன தான் நீங்கள் வெளிப்புறமாக நல்லா பேசினாலும் அவங்க நம்பினா கூட, ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள உங்கள் அந்யோன்யமாக இணையணுன்ற எண்ணம் உண்டாகாது. நம்ம தான் நினைக்கிறது அவங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நினச்சின்னு இருப்போம். கண்டிப்பாக நான் சொல்கிறத நம்பிக்கைங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் இணைஞ்சாலும் அவங்க மனசுக்குள்ளே என்னமோ ஒரு தடையாக இருக்கும். இல்லை என்னவோ இந்த உறவு எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஆழ் மனசில் சப்கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சப்கான்ஷியஸ் அந்த ஆழ் மனசில் உண்மையான அன்பை வைங்க. கண்டிப்பாக வெளிப்புறமாக
நல்ல உறவுகளாகவே கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் நம்ம எதிர்பார்க்குறோம் பற்றியா அதிகமாக, அது மட்டும் கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் உண்மையான அன்பை வச்சா அது கொஞ்ச நாள் நீடிக்கும். அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்பொழுது ஏமாற்றம் உண்டாகும்போது உள்ளுக்குள்ளே அவங்கள பற்றி தப்பான அபிப்பிராயம் இல்லை கசப்புணர்வு கண்டிப்பாக ஏற்படும். அதனால தான் நம்ம அந்த அன்பை முழுசாக ஆரம்பத்தில் எதிர்பார்க்குற அந்த அந்யோன்யம் அது என்றைக்கும் அது நடக்காது. அது நல்லா புரிஞ்சுங்க. அது அந்த பாயிண்ட் என்னன்னா, அந்யோன்யமான தம்பதி அந்யோன்யமாக எல்லா முழு அன்பும் தனக்கு மட்டுமே செலுத்தணும்னு நினைக்கிறது அதுக்கு நடக்காது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டில் வந்துடணும். அது எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ கோடி வருஷம்னாலும் இருக்கட்டும், ஆக மொத்தம் அது நடக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல அது விரிசல் விழும். அதனால் என்ன பண்ணணும்னா, ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. நார்மலான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு என்னன்னா சன்னியாசியாக இருக்கிறது தான் பெஸ்ட். எப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அன்பு வேணும், ஆனால் ஆசை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அந்த அன்புன்றது என்னென்னா எதிர்பார்க்காது. இப்போ நான் சொல்கிற அன்பை வந்து எதிர்பார்க்கும். தம்பதிகளுக்குள்ள உலகத்தில் அன்பு வைக்கிற அன்புலாம் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் எதிர்பார்க்கும். ஆனால் உண்மையான அன்பு வந்து எதிர்பார்க்காது. அதனால தூய அன்பு, அது அன்பு தான் இருக்குமே, ஆசை இருக்காது. அது வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி வச்சிட்டோம்னா அவ்வளோமா நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு எதிர்ப்பாக நடக்கும்போது நம்மளால் தாங்கிக்க முடியாது. அப்போ நம்ம பரீட்சை பண்ணிக்கலாம். அப்படி யாரும் வைக்க இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படி யாரும் வைக்கிறது கிடையாது. ஆனால் அப்படி நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு எதிர்ப்பாக சில விஷயங்கள் நடக்கும்போது அந்த இடத்துல நம்ம உடனே எதிர்க்க தோணும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம அன்பு உண்மையான அன்பு இல்லைன்னு. ஏன்னா எதிர்ப்பாக நடந்தால் உடனே கோவப்படுறேன். அப்போது நீ காட்டின அன்பான எதிர்பார்க்கக்கூடிய அன்பு, லௌகிக அன்பு அதுதான். தெய்வீக அன்புன்றது தவறு பண்ணால் கூட மன்னிச்சிடும். அந்த அன்புன்றது ஒரு உன்னத ஸ்திதி. அந்த அளவுக்கு இன்னும் பக்குவம் எல்லாரும் நிறைய பேர் கிடையாது. அந்த பக்குவம் அது அடைஞ்சது கிடையாது. அப்போ என்னென்னா எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறது தான் வேஷம் போடாமல், கடைசியில் என்னென்னா அது கடைசியில் எங்கேயோ ஒரு இடத்துல எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஏமாற்றம் உண்டாகும்போது தாங்கிக் கொள்ள முடியாது. அதான் மெயினான விஷயம். சரி, இது போகட்டும். அப்போது எங்கே தான் வைக்கிறது உண்மையான அன்பு? உன்னுடைய உண்மையான அன்பில் நீ பொய்யான அன்பு கூட வச்சா கூட பரவாயில்ல. உன்னை விட்டு பிரியாத ஒரு வஸ்துவுக்கு மட்டும்தான் நீ உண்மையான அன்பை காண்பிக்க முடியும். யார் அது? உன் ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய பரமாத்மா. அவனிடத்துல மட்டும்தான் உன்னை விட்டு பிரியவே இல்லாத உன்னோட உறவு கொள்ளக்கூடிய. இந்த மனைவி நல்லா அன்பு காட்டினா கடைசியில் பிரிஞ்சிட்டாலே, இந்த மனைவிக்கு கணவன் நல்லா அன்பு காட்டுவான்னு நினச்சேன், இவங்களும் நிறைய எதிர்பார்த்தோம் கல்யாணத்துக்கு முன்னாடி, கட்சியில் பார்த்தா இவன் இப்படி இருப்பான்னு நினச்சி விட பார்க்கலே அப்படின்ற பிரிவு வந்துடுச்சுன்னா அந்த உறவு நீடிக்காது. என்ன தான் அதான் சொல்கிறேன், எத்தனை ராமர் சீதை வந்தாலும் எத்தனை ராதாகிருஷ்ணன் வந்தாலும் லோகத்தில் வந்துட்டால் பிரிவு கண்டிப்பாக உண்டாகும். ஏதோ ஒரு மனஸ்தாபங்களும் உண்டாகும். சில விஷயத்தில் தனக்கு சொன்னபடி நடந்துக்கலையே அப்படின்ட்டு வெறுப்பு வரும். எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கலையே இவங்களிடத்துல அப்படின்ட்டு வெறுப்பு உண்டாகும். அதனால தான் சொல்கிறேன், அப்போ நம்ம விட்டு பிரியாது யாருன்னா ஒருத்தர் இருக்காங்களா, அவங்களிடத்துல நம்ம முழுசாக அன்பு செலுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒருத்தன் தான், கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தன் தான். நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற பரமாத்மாவாகிய கிருஷ்ணன் மட்டும்தான். அப்போ நீங்கள் செலுத்த வேண்டிய அன்பு யார் இடத்துல? மனைவி இடத்துல இல்லை, மனைவி கணவனிடத்தில் இல்லை. ஆனால் பக்தி அதான் சொல்ல, கணவனையே விஷ்ணுவாக நினைக்கணும்னு சொன்னாங்க. அப்படின்னு பரமாத்மான்னு நினைக்கணும். அந்தளவுக்கு வழிபட்டு அவங்க பதிவிரதைகள் தான். அவங்க வந்து பகவானாக வழிபட்டு கணவனை தெய்வமாக வழிபட்டு பண்ணாலும் கண்டிப்பாக பதிவிரதைகள் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பதிவிரதையில் இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் சில இடத்துல எங்கேயோ இடத்துல அவங்களுக்குள்ள விரிசல் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால தான் எல்லாருமே பகவானாக பாருன்னு சொல்கிறது. பரமாத்மாவாக பார்த்துட்டுனா அவங்களிடத்தில் நம்ம பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீ லோக விஷயமாக என்னுடைய மனைவி தானே, இவனா என் கணவர் தானே, அவட நம்ம எப்போ வேணாலும் அவர்களை பேசிக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் விட அப்படின்னு நினச்சோம்னா, அலட்சியப்படுத்திட்டோம்னா அது நீங்கள் இருந்தாலும் பிரச்சனை தான்.
எப்போ தெய்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அது பிறகு அது நம்மளுக்கு தெய்வமாக இருக்கும். கண்டிப்பாக மனசளவில் நான் சொல்கிறது, மனசளவில் நல்லா புரிஞ்சுங்க. ஆழ் மனசில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுதான் ட்ரைவ் ஆகும். நீங்கள் வெளிப்புறமான பேச்சுக்களால் இது பண்ணுறது வந்து ட்ரைவ் ஆகாது. அது என்னதாலும் அது ஃபெயிலியர் ஆகிடும். வெளிப்புறமான பேச்சுக்களால் வெளிப்புறமாக நினைக்கிற விஷயம் நான் ஆழ் மனசு சப்கான்ஷியஸில் ஆழ் மனசில் என்ன பதிய வச்சிங்களோ அதுதான் ட்ரைவ் ஆகும். அதுதான் உங்களை வழி நடத்தும். நீங்கள் வெளிப்புறமான மனசுலையோ வெளிப்புறமான வார்த்தைகளால் பேசுறது வந்து எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். அது ஆழ் மனசில் இருக்கிறது வெளிப்புறமான வார்த்தைகள் வெளிப்படுத்தினா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அது பேசணும், அதன்படி பேசினா சந்தோஷமாக கரெக்டாகவே இருக்கும். அதனால் அப்படி புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் நடத்துவது தான் சால சிறந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், எதிர்பார்க்க வேணாம். சரி, ஓகே, அவங்க விருப்பப்படி இப்படி கேட்குறாங்க, சரி இப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆசைப்பட்றாங்க, சரி இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான், விட்டுடு. அப்போ தான் உன் சுதந்திரத்துக்கு நீ எப்போ மற்றவங்கள சுதந்திரமாக வைக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ தான் உன் சுதந்திரத்துக்கு ஹானி உண்டாகாமல் இருக்கும். நீ மற்றவங்கள அடிமைப்படுத்தணும்னு நினச்சேன்னா நீ அடிமைப்பட்டு தான் ஆகணும். எங்கேயோ ஒரு இடத்துல நீ எல்லாரையும் விடுதலை பண்ணும்பொழுது தான் நீ விடுதலை அடைய முடியும். நிறைய விஷயத்தில் சொல்கிறேன். லோகம் இப்படி தான் போகும். இது கலியுகம். இந்த இடத்துல வந்து நான் திரேத யுகத்தில் இருக்கிற மாதிரி சீதாராமன் மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், ராதே கிருஷ்ணன் மாதிரி அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நடக்காது. அதுவே அவங்களுக்குள்ளே விரிசல் உண்டாயிடுச்சு. அப்படின்னும் போது நம்மளாம் ஏமாத்துறோம். நாம் எப்படி அதுபோல் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்க? நான் அதான் சொல்கிறேன்னே, எல்லாமே தானே இறைவன் ஆயிடணும். அதாவது என்னென்னா, என் கண்ட்ரோலில் எல்லாமே இருக்கணும். இல்லை சரி அவங்க கண்ட்ரோலில் நான் இருக்கிறேன்றதுக்கு எதுக்காகனா, இல்லை அவங்க இஷ்டப்படி நான் நடக்கிறேன், அவங்க மனசு அது கூட நடக்குதுன்னா அதில் ஒரு எதிர்பார்ப்பு, அவங்களுடைய அந்யோன்யம் தேவைப்படுது. அதனால தான் அவங்க இஷ்டப்படி இருக்கிறேன், அவங்களுக்கு நான் ஒத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறது, அதுலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்களுக்கு நான் அடங்கி போகிறேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இல்லையா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. அப்போது மற்றவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே அடங்கி போகிறதும் ஒரு வித எதிர்பார்ப்பு தான். அதே சமயத்தில் அடக்கி ஆளுன்னு நினைக்கிறதும் பெரிய எதிர்பார்ப்பு. இது ரொம்ப மோசம். அடங்கி போகிறது எவ்வளோ மேல், அடக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப மோசம். ஆனாலும் அந்த அடங்கி போகிறது கூட நாளடைவில் அந்த அன்பு கிடைக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்குது, இல்லையா? அதுதான். சரி, ஏதோ ஒன்று ஆக மொத்தம் இதில் உள்ளே புகுந்தால் இது பெரிய சப்ஜெக்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மெயினான விஷயத்துக்கு வந்துடுறேன். இது பெரிய சப்ஜெக்ட். இதில் உள்ளே போனால் லோக விஷயமாகவே போயிடும். நிறைய விஷயம் லோக விஷயத்தை பேசுறதுக்காக நான் இதை சொல்ல வரல. இந்த அந்யோன்யமான விஷயம் நம்ம எங்கேயும் எதிர்பார்க்குறோமே, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே, கணவன் மனைக்குள்ளே தான் மெயினாக இருக்கும். அது கணவன் மனைக்குள்ளே இந்த அந்யோன்யம் எதிர்பார்க்குறோமே, அது நடக்காது அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக நிரூபிக்குங்க, புரிஞ்சிக்குங்க. அது அப்போ இருக்கிறாங்களே தம்பதிக்குள்ள, நீங்கள் மனசு உள்ளே புகுந்து பார்த்தீங்களா எவ்வளோ விரிசல்கள் இருக்குன்னு? தங்களுடைய ஆசைகளை மண்ணோட மண்ணாக புதைச்சி அவங்க இஷ்டப்படி நடக்கிறாங்க, புரிஞ்சிக்கணும். அப்போ அவங்க அது ரொம்ப நாள் நீடிக்கல, ஏதோ ஒரு இடத்துல வந்து அது வெடிக்க தான் செய்யும். மறுபடியும் அதெல்லாம் கலந்து பேசி எல்லாம் சரி பண்ணி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் வாழ்க்கை. எந்த குடும்பத்தில் எந்த தம்பதிகளுக்குள்ள பிரச்சனைகள் இல்லாத தம்பதிகள் உலகத்தில் கிடையாது. நான் எழுதி கொடுப்பேன். பிரச்சனைகளே இல்லை எங்களுக்குள்ள, சின்ன மனக்காசு கூட இல்லை அப்படின்றத தம்பதிகள் சுத்தமாக கிடையாது. எல்லாம் அப்படியே எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. எல்லா பிரச்சனைகளும் வரது, கலவரம் வருது, பெரிய பெரிய சண்டை வருது. அதெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் அப்படியே வாழணும். உலகம் 4 பேர் மத்தியில் நல்லபடியாக வாழணும், மரியாதையாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் அப்படியே தள்ளின்னு போகுது. அவ்வளோதானே தவிர உலகத்துக்காக நம்ம குடும்பம் அதான் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஏதோ ஒரு அந்த அன்பு இருக்கிறதுனால தான் அப்படியே வண்டி தள்ளியும் போதே தவிர பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் கிடையாது. எந்த தம்பதிகளுக்குள்ள எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது. சரி, அது எந்த உறவுகளுக்குள்ளும் கணவன் மனைவி மட்டும் இல்லை, அப்பா பிள்ளைகளுக்குள்ளே கூட எல்லாருக்குள்ளே அந்த பிரச்சனை, மாமன் மச்சான், நண்பர்கள், உறவினர்கள், அண்ணன் தம்பிகளுக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அப்போ பிரச்சனையே இருக்கக்கூடாது, அந்த அன்பை முழுசாக நான் எங்கே அனுபவிக்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல தான் அனுபவிக்க முடியும், நம்ம ஹிருதயத்தில். நான் என்ன சொன்னேன், வெளியில் கோயில்கள் நான் சொல்கிறேன். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தைகளை. வெளியில் கோயில் உள்ள விக்கிரகங்கள் இல்லையோ,
வேறு எங்கேயும் சொல்லலை. உன் ஹிருதயத்திலேயே அந்தராத்மாவாக தங்கியிருக்கிறானே பரமாத்மா, அதுதான் உண்மையான பகவான். வெளிப்புறமாக நீ நம்பிக்கை வச்சா அது கண்டிப்பாக பலன் கொடுக்கும். இல்லை அந்த சாணித்தியத்தின் பலத்தினால அந்த அந்த தேவாலய அந்த கோயில்களில் உள்ள தெய்வங்கள் பலன் கொடுக்கும். நீ உன்னுடைய கங்கை முதல் புண்ணியத்தித்தங்கள்லாம் சாணித்தியத்தினால அதுவும் அடிக்கடி சேவிச்சதுனால தான் பலன் கொடுக்கும். ஆனால் சன்னிதான மாத்திரத்துலேயே பலன் கொடுக்குற சில பகவானும் இருக்கிறார், அங்கே சாணித்தியம் இருக்கிறதுனால. அதே சமயம் உங்கள் நம்பிக்கையும் சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக பலன் கொடுக்கும். இல்லை அங்கே சாணித்தியமே இல்லைனாலும் உன்னுடைய நம்பிக்கை உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த தெய்வங்கள் பலன் கொடுக்கும். ஆனால் அதை விட பெஸ்ட்டு என்னென்னா, வெளிப்புறமாக தெய்வத்தை வைக்காமல் நம்ம ஹிருதயத்திலேயே வைக்க வேணாம். நம்ம ஹிருதயத்தில் இருக்குது சித்தத்வாத்திய சர்வதா, நம்ம ரெடியாக இருக்குது நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு. பகவான் ஹிருதயத்தில் இருக்கிறான். அவனிடத்தில் நீ செலுத்தக்கூடிய அன்பு தான் பிரிவில்லாத அன்பு. அது பிரிக்கவே முடியாது. நீ மறந்துருக்கலாம், ஆனால் பிரிஞ்சிருக்க முடியாது. மறந்துருக்கிறது வேறு, பிரிஞ்சிருக்கிறது வேறு. மறந்துருக்கிறதுன்றது முடியாது. இப்போ பிரிஞ்சிருக்குது. அப்போது இப்போ கணவன் மனைவி கோச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டோட ஆனால் அவளுடைய நினைவாகவே இருக்கிறான் இல்லையா, அது பிரியல. அது மறக்கலை. ஆனால் பிரிஞ்சிருக்காங்க உடல் அளவில். ஆனால் மறக்கலை. அவளும் இவனை நினச்சிட்டு இருக்கா. அவளும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்தால் அது பிறகு ஊடலுக்குள்ள அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. ஏன்னா அவர் என்னென்னா மனசளவில் அவங்க பிரிஞ்சு இல்லை, அதே சமயத்தில் வெளிப்புறம் உடலளவில் தான் பிரிஞ்சிருக்காங்க. ஏன்னா மறக்காமல் இருக்கிறாங்க இல்லையா. ஆனால் பகவானை நாம் ஹிருதயத்தில் மறந்துருக்கிறோம், ஆனால் பிரிஞ்சு இல்லை. நீ பகவானை மறந்ததாலும் பகவான் ஒன்று நினச்சினே இருக்கிறான். அதனால தான் நீ பகவான் நினைக்கிற. நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல நீ அஞ்ஞானத்தில் விழுந்துட்டுருக்கலாம். நீ அஞ்ஞானத்தில் விழுந்துட்ட பிறகு நீ வேறு நினைவுகளில் இருக்கிறன்னு நினைக்கிறேன். இல்லை, வேறு நினைவுகள் மூலமாக பகவான் ஒன்று நினைக்கிறான். வேறு நினைவுகளில் நீ இருக்கிற இல்லையா, அந்த நினைவுகள் மூலமாக பகவான் ஒன்று நினைக்கிறான். இதுதான் விஷயம். இதான் புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, பகவான் நம்ம விட்டு பிரியாமல் நம்ம ஹிருதயத்திலேயே பரமாத்மா இருக்கிறான்னு தெரிஞ்சு தான் ஒரு பிங்களை என்ற வேசி கூட என்ன பண்ணுறான், விதேக தேசத்தில் பிங்கள் என்ற வேசி யாராவது ஒரு ஆடவன் தனக்கு பணம் நிறைய கொடுப்பான் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது இவன் வருவானா அவன் வருவானா, இவனோட பணம் அதிகமாக எங்களுக்கு இவ்வளோ பணம் தான் இருக்குன்றான் சிலவன். இல்லை இவனோட பெரிய பணக்காரன் வருவான் அப்படின்ட்டு எதிர்பார்த்து வரவங்களெல்லாம் தள்ளி விட்டுடுறான். இவன் வேணான்ட்டு கடைசியில் பார்த்தா மணி 12 ஆகி போச்சு. அதுதான் இனிமேல் யாரும் போக்குவரவு கிடையாது அந்த ரோட்டில். அப்போ எவனுமே வரல அப்படின்னும்போது, ஆஹா எனக்கு காம சுகத்தை கொடுப்பதற்கு ஒரு ஆடவன் கூட இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறான். ஏற்கனவே வந்தவங்களே நம்ம திருப்பி அனுப்பிச்சிட்டோம் ஆஹா அப்படின்னு நினச்சா. ஏன்னா பணம் அதிகமாக யார் கொடுக்குறாங்களோ அவங்க இடத்துல தான் சந்தோஷம் அனுபவிக்கணும். வேசியுடைய குணம் இல்லையா அது. அப்போது பார்த்தா இன்றைக்கி எனக்கு ஒரு ஆடவன் வரலையே என்று வருத்தப்பட்டு, அப்போ அவள் என்ன பண்ணுறது, தன்னுடைய காம சௌக்கியத்தை தனிச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது. அந்த காம சுகம் அவளுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த காமத்தை எப்படி தணிப்பது அப்படின்னா, அப்போ தான் அவளுக்குள்ளே பகவான் ஞானத்தை கொடுத்தான். அந்த காமத்தில் துடிக்கிறான், ஆனால் யாருமே வரல, ஆண்கள் யாரும் கிடைக்காத போது அப்போது அவள் என்ன பண்ணுறான், அந்த ஆசையை விட்டா. ஒரு நிமிஷம் யோசித்தா. பகவான் ஞானத்தை கொடுத்து அந்த ஆடவன் இடத்துல என்ன இருக்குது, ரத்தம் மாம்சம் இல்லையா, எலும்புகள் நரம்புகள் இரத்த குழாய்கள், அந்த மலம் சோறு முன்பது வாயில் குடில், கண் மூக்கு வாய் மாம்சம் ரத்தம், இந்த தேகத்தில் இந்த அசுத்தமான தேகத்தில் என்ன சௌக்கியம் கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சி பார்த்து அவள் வைராக்கியம் அடையலாம். வைராக்கியம் அடைஞ்சு தன் அந்தராத்மாவுக்குள்ளவே இருக்கக்கூடிய கிருஷ்ணன், ஆஹா பரிசுத்தமானவனாச்சே, சச்சிதானந்த ரூபனாச்சே, நம்மளை மாதிரி இந்த பாஞ்ச பௌதிக சரீரம் கிடையாது, மண்ணாலேயோ நீராலேயோ ஆன இந்த உடம்பு நம்மலாம், ரத்தம் நீரோட்டம், நமக்குள்ளே 9 ஓட்டைகள் இருக்கு இல்லையா, வாசல்கள், அது ஆகாசத்தினுடைய தன்மை. மூச்சு சுவாசம் புசு புசுன்னு மூச்சு வர்றோம் இல்லையா, அது வாயு.
இந்த உடம்பு சதை ரத்தம் மாம்சம் எலும்புலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மண் சம்மந்தப்படுது. இந்த பஞ்சபௌதிகங்களாக ஆனது சரீரத்தையே சத்தியம்னு நம்பி ஏமாந்து போயிட்டேனே. உண்மையிலேயே பரம சௌக்கியத்தை கொடுக்குறவன் இந்த பஞ்சபூதங்கள் கலப்படம் இல்லாமல் சத்து சித்தானந்த ரூபமாகிய பரிசுத்தமானவனாகிய பகவான் அந்தரங்கத்தில் இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா தானே அப்படின்னு நைராசியம் சர்வதாசுகம். இது கோபிகளும் சொல்கிறாங்க, ஆசை இல்லாததே சிறந்த சௌக்கியம், ஆசைதான் துன்பத்துக்கு காரணம். அப்போது அவள் வைராக்கியம் அடைகிறாள். இந்த மானுட உடலை, இந்த அசுத்தமான இந்த உடலை சத்தியம் என்று நம்பினேனே, ஆனால் அந்தராத்மாவுக்குள்ளே இருக்கிற அந்த கிருஷ்ண பரமாத்மா பகவான் அல்லவா பரிசுத்தமானவன் அப்படின்னு அவனோட தூங்கினாலாம். அந்த கிருஷ்ண பரமாத்மாவை தியானித்தாள். பகவான் தான் ஞானத்தை கொடுத்தான். அந்த விதேக தேசத்தில் ஒரு பெண்ணான வேசி கூட சிறந்த ஞானியாக பிரகாசிக்கிறாள். அங்கே கசாப்பு கடை வச்சுட்டு இருக்கிற ஒரு மாம்சத்தை வியாபாரம் செய்கின்ற ஆடுகளை வெட்டி கோழிகளை வெட்டி மாம்சம் வியாபாரம் பண்ணுகிற ஒரு தர்மவியாதன், அந்த தர்மவியாதன் என்ற கசாப்பு கடைக்காரன் கூட மகா ஞானியாக பிரகாசிக்கிறான். அவன் தொழிலில் தான் அதை செய்கிறான், மனசளவில் பிரம்மத்தை தியானித்து கொண்டிருக்கிறான். அவள் சுகாச்சாரியருக்கே உபதேசம் பண்ணியிருக்கான் அந்த தர்மவியாதன் என்று சொல்லக்கூடிய கசாப்பு கடைக்காரன். இது மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை. அதே மாதிரி அதே விதேக தேசத்தில் ஒரு வேசியான பெண்களை கூட ஞானத்தை அடைந்து ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவோடு உறங்கினாள். அந்த பரமாத்மா தான் பிரிவில்லாதவன். இவர்களெல்லாம் பணம் கிடைக்கும், பணத்தை கொடுத்துட்டு தேக சௌக்கியத்தை மட்டும்தான் விரும்பக்கூடியவர்கள் இந்த ஆடவர்கள் எல்லாம். அதுவும் இவர்கள்லாம் அனித்தியமானவர்கள், அசுத்தமானவர்கள். ஆனால் உண்மையான பரிசுத்தமான சௌக்கியம் அதே சமயத்தில் நம்ம சக்தி குறையாத, அதே சமயத்தில் உண்மையான அன்பை காட்டக்கூடிய. இப்போ இங்கிலாண்டு வேசிக்கு ஒரு ஆடவன் கொடுக்குற அன்பு நிரந்தரமானதா? கொஞ்ச நேரம், அவ்வளோதான் சௌக்கியம். அந்த 10 நிமிஷம் சௌக்கியத்துக்காக தான் அவனோட உறவாடுவான் ஒரு வேசி. அதுக்கப்புறமா வேறொரு ஆடவன். அப்போ அது நிரந்தரமான அன்பு இல்லையா அந்த இடத்துல? அப்போ அவன் என்ன பண்ணுறான்? நிரந்தரமான அன்பு கொடுக்கக்கூடிய ஒரே ஒருத்தன் தான் நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா தான். அது மாதிரி தான் நாம் கூட என்ன பண்ணுறோம்? அண்ணன் தம்பிகளிடத்தில் அன்பு காட்டுறோம், அவரை விட்டால் அம்மா அப்பாக்கள் அன்பு காட்டுறோம், அவர்களை விட்டால் மனைவிடத்தில் அன்பு காட்டுறோம், மனைவி விட்டால் மச்ச மாமனிடத்தில் அன்பு காட்டுறோம். அப்படி மாறி மாறி பலரிடத்தில் நம்மளுடைய அன்பை ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த வேசியானவள் அதுதான் என்னன்னா பல ஆடவனிடத்தில் சந்தோஷத்தை எதிர்பார்த்தாள். ஆனால் அது நடக்கலை. அப்போ உண்மையான அன்பு யார் இடத்துல வைக்கிறதுன்னா, உண்மையான அன்பு பரமாத்மா ஹிருதயத்தில் இருக்கிற பரமாத்மா இடத்துல தான் வைக்கணும். நாம் அப்போ அந்த பெண்கள்ன்ற வேசி என்னென்னா பல ஆடவர்களிடத்தில் அன்பு வச்சது என்ன அர்த்தம்னா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்னா நம்மளுடைய அன்பை அப்பா அம்மாக்களை வைக்கிறோம், தம்பி தங்கச்சி இடத்துல வைக்கிறோம், அன்பை மனைவி இடத்துல வைக்கிறோம், மனைவி கணவன் இடத்துல வைக்கிறான், அனந்தமிகளோட பல இடத்துல நம்ம அன்பு ஷேர் ஆகுது. அப்போ நிரந்தரமான அன்பு ஒரே இடத்துல எங்கே கிடைக்கும் அப்படின்னா பகவான் ஒருத்தனிடத்தில் தான் கிடைக்கும். அந்த பிங்கல் என்ற வேசியானவள் பரம சௌக்கியத்தை அடைந்தாள். பகவானோட தூங்கினாளாம். அந்த பகவானை தியானித்தாள். ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய அவனை பரம்பொருளை தியானித்தாள். பகவான் அவளுக்கு ஞானத்தை கொடுத்தவன், பகவான் தன்னையும் கொடுத்துட்டான். அப்போ அந்த பகவானை தியானித்து கொண்டே அந்த கிருஷ்ணனை அரவணைத்து கொண்டே தூங்கினாள் அப்படின்னு 11ஆம் ஸ்கந்தத்தில் அந்த பிங்களை வேசின்ற ஒரு 24 குருக்களில் அவள் ஒரு குரு. அப்போ அந்தராத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான அன்பை செலுத்தக்கூடிய அந்த பரமாத்மாவிடத்தில் விட்டு இந்த அனித்தியமானவர்களாகி அனித்தியமான உடலை வைத்து கொண்டிருக்கிற, அனித்தியமான நட்பை வைத்து கொண்டிருக்கிற இவரிடத்துல போய் உண்மையான அன்பை எதிர்பார்த்தோமே, நிரந்தரமான அன்பை எதிர்பார்த்தோமே, என்ன ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு பிங்கலியானவள் திருந்தி பகவானுடன் தூங்கினாள். பகவானுடைய படுத்து கொண்டிருந்தாள். அது ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளத்தில் அந்த அன்பை நம்ம கொடுக்கணும். நீ கொஞ்சம் அன்பு காட்டினா கூட பகவான் அதிகமான அன்பை காட்டக்கூடியவன்.
அது நீங்கள் பேர் வச்சுக்கலாம், கிருஷ்ணன் சொல்லலாம், ராமன் சொல்லலாம். ஏதோ மொத்தம் ஹிருதயத்தில் இருக்கிற யாருன்னா விஷ்ணு தான். அந்த விஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்துருக்கார். அது எந்த பேர் வேணால் வச்சுட்டு நீங்கள் வழிபடலாம் அந்த பரமாத்மாவுக்கு. அந்த ஹிருதயத்தில் இருக்கிற பரமாத்மாவை நீங்கள் மொத்தம் பகவான், அது ராமனாக இருக்கலாம், சில பேருக்கு கிருஷ்ணனாக இருக்கலாம். அந்த அன்பை நேசத்தை நீங்கள் காட்ட 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 அது ஹிருதயத்திலே இருக்கிற பகவான் நீங்கள் கோயில் கது சாத்திட்டாங்க, நம்ம பகவானை தரிசனம் பண்ண முடியல. அதே சமயத்தில் கோயிலில் லைன் நிற்கணும், க்யூ நிற்கணும், ரொம்ப சிரமப்படணும். அதே சமயத்தில் பணம் செலவாகும், அதே மாதிரி சிரமப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும், நம்மளால் முடியாது. அடிச்சு பிடிச்சும் போய் பார்த்தா கூட அதுவும் நிம்மதியாக போய் பார்த்துட முடியல. திருப்பதி பெருமாளை ஒரு செகண்ட் தான் பார்த்துட்டு டக்குன்னு பிடிச்சி தள்ளிடுறாங்க. அப்படின்னும் போது நீ ஹிருதயத்தில் இருக்கிற பகவான் உன்னை யாரும் பிடிச்சி தள்ள மாட்டாங்க. நீ எவ்வளோ நேரம் வேணாலும் ஹிருதயத்தில் இருக்கிற பரமாத்மா தரிசனம் பண்ணிடலாம். ஏன்னா அது சுலபமாக இருக்கிறதுனால தான் அது மேலே அலட்சியம். வெளியில் இருக்கிற தெய்வங்களையே பெருசாக மதிக்கிறோம், ஆனால் ஹிருதயத்தில் இருக்கிற பரமாத்மா நம்ம மதிக்கிறதே இல்லை. ஹிருதயத்தில் இருக்கிற பரமாத்மா ஒருத்தன் மதிச்சிட்டானா வெளியில் அவன் அழியவே மாட்டான். அதாவது சிவன் சார்னு ஒருத்தர் இருந்தார், காஞ்சி மகாபெரியவருடைய தம்பி சிவன் சார், பெரிய மகாத்மா. டி நகரில் இருந்தார். அவர் டி நகரில் ஒரு வீட்டில் ஒரு அகரஹாரத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் மகான்கள் போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு புஸ்தகம் கூட எழுதியிருக்காரு, ஏணிப்படிகள்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. ஒன்றா வாங்கி படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். சிவன் சார்னு சொல்லுவாங்க அவரை. அவர் என்னென்னா ஒரு தடவை காசிக்கு போகிறேன் வரீங்களா அப்படின்ட்டு யாரோ கூப்பிட்ருக்காங்க. கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணலாம், காசிக்கு போகலாம், வேறு எங்கேயும் கூப்பிட்ருக்காங்க. அங்கே அப்படியே அந்த காசிக்கு போயிட்டு அப்படியே சில இடத்துலாம் போகிறேண்ணே. நான் தான் இங்கேருந்தே பார்த்துன்னு இருக்கேனே காசியை, என் ஹிருதயமே காசி தான். நான் இங்கேருந்தே தரிசனம் பண்ணியிருக்கேனே, நான் அங்கே வரணும்னு அவசியம் இல்லையே அப்படின்றார் சிவன் சார்னு ஒருத்தர். அவர் என்ன சொல்கிறாரு, நான் இங்கேருந்தே எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கேனே, நான் எதுக்கு காசிக்கு வரணும்? என் ஹிருதயத்தில் இருக்கிற அந்த காசி விஸ்வநாதரை நான் போய் அங்கே தரிசனம் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. அப்போ மகான்கள்லாம் இதை புரிந்து கொண்டார்கள். தங்கள் ஹிருதய கமலத்தில் உள்ள பரமாத்மாவை யார் தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் வெளியே போய் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஹிருதயத்தில் இருக்கிற பரமாத்மாவிடத்தில் உண்மையான அன்பு செலுத்தவர்கள், அது மனக்கோயில் கொண்ட மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அது திருநின்ற ஊரில் அந்த கோயில் இருக்குது. மனசாலை கோயில் கட்டினாராம் ஒருத்தருக்கு, சிவபெருமானுக்கு. அந்த மனசாலை கோயில் கட்டினதுக்கு தான் முதல் கும்பாபிஷேகத்துக்கு தான் முதல் போனாராம். அந்த ராஜா உண்மையிலேயே அந்த கோயில் கட்டி அதே மாதிரி இவர் மனசில் என்ன நினைச்சாரோ அந்த மாணிக்க நாயனாரா மாணிக்கன் அப்படின்றது அவர் என்னென்னா உண்மையான்மை ஹிருதயத்தில் கோயில் கட்டியிருந்தார் அவர். அதே மாதிரி தான் அந்த ராஜாவும் கோயில் கட்டியிருக்கான். பார்த்தா மனசில் பார்த்தது அப்படியே அங்கே பிரதிபலிக்க பகவான் சிவபெருமான் நிறைவேற்றிட்டார். அதே மாதிரி கோயில் கொண்டு இருக்கிறார். அது திருநின்ற ஊரில் இருக்குது அந்த கோயில். ஒன்றா போய் பார்த்துருவாங்க. அப்போது அந்த ஹிருதயத்தில் பார்த்து அந்த ரூபத்தை மாதிரி அந்த கோயில் கட்டியிருக்கேன்னா அவள் போய் பார்த்தா ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் எங்கன்னா இது போல் ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காரு, நான் முதல் கும்பாபிஷேகம் அங்கே தான் போவேன்னு சொல்லிட்டு ராஜா கனவுல போய் சிவபெருமான் சொல்லியிருக்காரு, அப்பா உங்கள் கும்பாபிஷேகத்தை வேறு நாள் வச்சுக்கோ, நான் இன்னொருத்தர் ஒரு கோயில் கட்டியிருக்காரு, அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் போக போகிறேன் அப்படின்ட்டு. இவர் மனசாலே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. யார்? இந்த யோகீஸ்வரர், இந்த மாணிக்கன்ற அவர். கடைசியில் என்னென்னா மனக்கோயில் கொண்ட மாணிக்கம் சொல்லுவாங்க. அவர் பேர் ஏதோ பேர், அது கபாலீஸ்வரர் கோயிலில் போனால் கூட அவருடைய தனி சன்னதி இருக்கும், போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட மனசாலை கோயில் கட்டினவர். திருநின்ற ஊரில் இருக்குது அந்த கோயில், ஒன்றா போய் பாருங்கள். அப்போ என்ன பண்ண அந்த ராஜா என்னென்னா இந்த ஊரில் யார் கோயில் கட்டியிருக்காங்க, எனக்கு தெரியாமல் யார் கோயில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஊரில் போய் தேடி பார்க்குறாரு. யாருமே இல்லை, யாருமே கோயில் கட்டல. அப்போ சிவபெருமான் கனவுல சொன்னார், முதல் கோயில் கட்டின அவருக்கு போய் இந்த கும்பாபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி உடனே யாருன்னு அப்புறமா தான் யாரோ ஒருத்தர் தியானத்தில் இருக்கார் அப்படின்னு ஒரு யோகேஸ்வரர் எப்படியே கேள்விப்பட்டு போனால் அவர்னால மனசாலே கோயில் கட்டுறேன் நான் அப்படின்னு அவர் சொன்ன உடனே ராஜா புரிஞ்சுட்டார். மனசால கோயில் கட்டுறீங்களா? ஆமாம், நான் வெளிப்புறமாகவே கோயில் கட்டியிருக்கேன், பாருங்க. பார்த்தா மனசால கட்டின கோயில் மாதிரியே இருக்கு. ஆஹா, இது எப்படி சிவபெருமானுடைய கருணை பார்.
நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரி பிரகாரங்கள் வச்சு அதே மாதிரி கோயில் கட்டியிருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு. அப்போது பகவான் உங்களுடைய நீங்கள் மனசால் கொடுத்த கோயிலுக்கு தான் கும்பாபிஷேகம் தான் முதல்ல வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான்னு சொல்லி அதே மாதிரி பார்த்தா கும்பாபிஷேகம் நடந்தது ஹிருதயத்தில். அதுக்கப்புறமா தான் இந்த கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அதனால் மனசால் கோயில் கட்டுறதுக்கான் பற்றியா, மனமே மாதவன் கோயில், அதுக்கு தான் ஃபஸ்ட் இடம் கொடுப்பார் சிவபெருமான். முதல் கும்பாபிஷேகம் யாருக்குன்னா அந்த மனசால் கோயில் கட்டினது, இதுக்கு தான் முதல்ல போய் சேர்ந்தார். அதுக்கப்புறமா தான் ரெண்டாவது கும்பாபிஷேகம் நீ வேறு நாள் வச்சுக்கன்னு சொன்னேன். வேறு நாள் வச்ச உடனே அந்த வெளிப்புறமாக இருக்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அவர் சேர்ந்தார் சிவபெருமான். இதுதான் விஷயம். அப்போ மனசால் பக்தி பண்ணுறவங்களுக்கு தான் முதல் இடம். நீ வெளிப்புறமாக பிரகலாதன் எந்த கோயில்கள் அலைஞ்சான், எத்தனை கோயில்களுக்கு போனான், அப்பாவுக்கு மரியாதை கொடுறான், எல்லாம் கொடுறான். ஆனால் அந்த அன்பை ஹிரண்யகசிபு பிரகலாதனுடைய முழு அன்பையும் தனக்கே சொந்தம்னு எதிர்பார்த்தான், வேறு யாருக்கும் செலுத்தக்கூடாதுன்னு எதிர்பார்த்தான். அதனால தானே அடி வாங்கணும் இல்லையா? அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. பகவானிடத்தில் செலுத்தக்கூடிய அன்பு எல்லாருக்கும் பொதுவானது. அப்படின்னும் போது அது பண்ணக்கூடாது, பக்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் யார்? தடை பண்ணக்கூடாது. என் பிள்ளை என் இஷ்டப்படி தான் இருக்கணும். நடக்கலையே, நீ ஊராமட்ட பிள்ளைகள்லாம் உன் இஷ்டப்படி அடக்கினேன், தேவர்கள் எல்லாம் அதித்தினுடைய பிள்ளைகள் எல்லாம். ஆனால் உன் பிள்ளை ஒன்றால் அடக்க முடியல பற்றியா? அதுதான் சொல்கிறேன், எதிர்பார்ப்பு கூடாது. அதுதான் சொல்கிறேன். அப்போ கடைசியில் என்னென்னா, அவன் மனசால் பகவானுக்கு கோயிலை அமைத்தான். அந்த மனசில் இருக்கிற பகவான் தான் தூணில் வெளிப்பட்டார் நரசிம்மஹாரமாக. நேற்று போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த படத்தை, ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது கண்ணாடி கொடுக்குறாங்க, அந்த 3D கண்ணாடி கொடுக்குறாங்க. போய் அந்த தேட்டரில் போய் நரசிம்மஹாரமாக பகவான் அற்புதமான அந்த படத்தை பார்த்தேன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது படம். சரி, அது போகட்டும். அதனால் பகவான் ஹிருதயத்தில் வச்சு வழிபடுற பிரகலாதன் தான் பக்த சக்கரவர்த்தியாக பிரகாசிக்கிறார். அதுக்கு பிறகு தான் மற்ற பக்தர்கள்லாம் அதுக்கு அப்புறம் தான். பிரகலாதன் தான் பக்த சக்கரவர்த்தி. ஏன்னா அவன் மனசால் பகவானை வழிபட்டான். ஹிருதயத்தில் ஸ்மரண பக்திக்கு பிரகலாதன் தான் சொல்கிறோம். அப்போ இந்த அன்பு ரொம்ப பெருசு. இந்த அன்புக்கு அதனால தான் நம்முடைய அன்பை ஒரு வேல்யூபிளாக மதிக்கிறவங்களுக்கு நம்ம அந்த அன்பை செலுத்தணுமே தவிர, அந்த அன்புடைய மதிப்பு தெரியாதவங்களிடத்தில் போய் நம்ம அன்பை செலுத்தினா அது கலங்கமாக நம்மளுக்கு கஷ்டத்தை தான் உண்டாக்கிடும், பிரச்சனை தான், மனசு கசப்பு, பெரிய துன்பத்தை தான் உண்டாகும். அப்போ நம்ம உண்மையான அன்பை யாரிடத்துல செலுத்தணுன்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியல. தெரிஞ்சால் நம்ம கண்ணிடத்தில் இந்த அன்பை சிதறடிக்க மாட்டோம். அதனால் நம்ம பெரிய துன்பங்களை அனுபவிக்க மாட்டோம். ஏன்? நீ அந்தளவுக்கு அன்பை நீ அவங்களிடத்துல காதலை அதிகமாக வச்சதுனால தானே ப்ராப்ளம். அப்போ தவறான இடத்துல உன்னுடைய காதலை வச்சதுனால தான் அதிகமான துன்பங்களை அனுபவிக்கிறோம். அப்போ சரியான இடத்துல பகவான் இடத்துல ஹிருதயத்தில் பிரகலாதன் வச்சதுனால என்ன குறைஞ்சிட்டான்? எவ்வளோ ஆபத்துக்கள் வந்தது. பாதிக்கப்பட்டானா? இல்லை, பாதிக்கப்படாமல் தான் நான் தப்பிச்சான். பகவான் அப்படி காப்பாற்றினானே. அவனுடைய பக்தியே அவனை காப்பாற்றி விட்டது. பகவான் கூட நேரில் காப்பாற்றலை. பகவானுடைய தேஜஸ்னால் ரட்சிக்கப்பட்டான். அவனுடைய பக்தியே ரட்சித்தது. அப்போ நம்மளுடைய உண்மையான அன்பு யார் இடத்துல செலுத்தணும்? ஹிருதயத்தில் இருக்கிற பரமாத்மா இடத்துல தான் நம்ம உண்மையான அன்பை செலுத்த வேண்டும். அவனிடத்துல நீ போய் சொன்னால் அவன் ஹிருதயத்தில் பார்த்துன்னு இருக்கான் இல்லையா, நீ என்ன நினைக்கிறது அவனுக்கு தெரியும் இல்லையா, அவனை ஏமாற்ற முடியாது. அப்போ நீ உண்மையாக நடந்துப்ப, ஆட்டோமேட்டிக்காக உண்மையாக நடந்துப்ப. இந்த உண்மை பகவான் இடத்துலேருந்து இவனுக்கு என்ன உலக விஷயங்கள் எல்லா இடத்துலையும் அந்த உண்மையானது சத்தியம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம். அவன் சத்தியத்தில் விட்டு விலகாமல் உண்மையான பக்தனா, சத்தியம் விதம் நிஜ பிரத்யபாஷம், உண்மையான பக்தனா அவன் பிரகாசிக்கிறான். ஏன்னா ஹிருதயத்தில் இருக்கிற பரமாத்மா வழிபட்டாவே உனக்குள்ளே உண்மை வந்துடும். அப்போது வெளிப்புறமாக நீ யாரிடத்தில் பழகினாலும் உண்மையான அன்பு செலுத்துவேன். அப்போது ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கலப்பிரசீததாம் தியாயந்து பூதேஷு சிவம் விதோதிய. பிறருக்கு எல்லாருக்கும் நன்மை மட்டுமே விரும்புவேன். அதே சமயத்தில் எல்லா துஷ்டருடைய மனசும் தெளிவடையணும், அவங்களும் சாந்தி அடையணும், எல்லாருக்கும் மனசில் அமைதி உண்டாகணும் அப்படின்னு சொல்லுவேன். பிரகலாத மாதிரி
அதே சமயத்தில் ஒருத்தர் மனசளவில் பிறருக்கு மங்களத்தை விரும்ப வேண்டும், அமங்கலத்தை நினைக்கக்கூடாது அப்படின்ற மனப்பான்மைகள்லாம் ஹராப பக்தசிய குதமகது. அந்த ஹரிபக்தரை தவிர வேறு யாருக்கு இந்த சிறந்த குணங்கள் பிரகாசிக்கும்? ஏன்னா ஹிருதயத்திலேயே பகவானை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. வெளிப்புறமாக மட்டும் பகவானை தேடுறவங்களுக்கு பொய் கலந்து தான் இருக்கும். அவனத்தில் உண்மையான பக்தி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வெளிப்புறமாக இருக்கிற பகவானை ஹிருதயத்தில் வராத உண்மையாக இருக்கிறது கஷ்டம். ஏன்னா அது வெளிப்புறமாக கண்ணோட கண்ணாக பார்த்து போயிடுச்சு, அந்த விக்கிரகத்தோடு பகவான் போயிட்டான். ஆனால் ஹிருதயத்தில் பார்க்குறதுக்கு பற்றியா அவன் போகவே மாட்டான். உன்னை விட்டு, உன் கண்ணை விட்டும் போக மாட்டான், உன் நெஞ்சை விட்டு போக மாட்டான். எப்பொழுதும் உன் நினைப்பிலேயே இருப்பான் பகவான், உன்னை விட்டு பிரியாமல் இருப்பான். பிரகலாதனுக்கு அப்படியேப்பட்ட பக்தி கிடைச்சிது. யார் சொல்லி கொடுத்தானா? நாரதர் கர்ப்பத்தில் ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தார். ஆனால் ஜென்மாவில் அதை மறக்கலை. பல தடவை சொல்லி பார்க்குறாங்க சண்ட மார்க்கர்கள் பல பாடங்களை. அது யாரில் மனசில் ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தார் நாரதர். ஆனால் அதை நெஞ்சை விட்டு நீங்கலை. கிருஷ்ண கிரக கிரகீதாத்மான்ற பதத்தில் சொல்கிறார். அவர் கிரகம் பிடிச்சி ஆட்டுற மாதிரி கிருஷ்ணன் அப்படியே பிடிச்சி ஆட்டுறானா, நெஞ்சை விட்டு நீங்காமல். இது பயிற்சியே கிடையாது. குரு பயிற்சி உண்டு, சனி பயிற்சி உண்டு, கிருஷ்ண பயிற்சி கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு பக்தி பண்ணுறானா. வைகுண்ட சிந்தா சபல சேதனா. சபலமான குழந்தை புத்தி சபலமாக தானே இருக்கும்? இல்லை, அந்த வைகுண்ட சிந்தனையிலே இருக்கிறானா பிரகலாதன். அதில் அந்த கிருஷ்ண சபலத்தில், அந்த கிருஷ்ண பக்தின்ற சபலத்தில் தான் இருக்கிறானே தவிர வெளிப்புறமான தியஸ்த கிரீடனாக அந்த விளையாட்டு சாமான்கள்லாம் தூக்கி எறிஞ்சானா. விளையாட்டு விஷயத்தில் புத்தி போல கிருஷ்ணன் விஷயத்தில் திருடமான புத்தி உண்டாகியிருக்கு பிரகலாதனுக்கு. ஸ்தித பிரஜனாக இருக்கிறான். அப்படியே உறுதியான மனம் படைத்தவனாக இருக்கின்றான் பிரகலாதன். அவனுடைய அந்த பக்தி பகவான் மெச்சி அவனுக்கு எல்லா பாதுகாப்பும் பகவான் கொடுத்தார். உண்மையான பக்தனுக்கு பாதுகாப்பு பகவான் நேரில் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு எந்த விதத்துலையும் பாதுகாக்கப்படும். சமுத்திரத்தில் போட்டால் சமுத்திரராஜன் காப்பாற்றுறாரு, நெருப்பில் போட்டால் அக்னி பகவானே காப்பாற்றுறாரு. பூமியில் மலையிலேருந்து கீழே தள்ளனா பூமியில் பூமாதேவியை தாங்கிக்கிறான், பகவானே தாங்கிக்கிறான். ஒன்றுமே ஆகலை, பூமாதேவி தாங்கிக்கிறா அழகாக. அப்போது அந்தந்த தேவதைகள் மூலமாகவே பகவான் ரட்சிப்பார். பகவான் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை. அப்போ தூணை பிளந்து வரும்போது கூட அப்போ தூணில் இருக்கானான்னு கேட்டால் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது மட்டும் ஏன் பகவான் நேரில் வந்தார்? அப்போ சோட்டா கத்தி எடுத்து உருவி அவனை வெட்ட போகும்போது அப்போ காப்பாற்றுறதுக்கு வந்தாரான்னா, அவனை காப்பாற்ற வரல, அவன் வாக்கு காப்பாற்ற வந்தார். தூணில் இருக்கானான்னு கேட்டால் இருக்கிறான்னு சொன்னார் இல்லையா, அந்த வாக்கை காப்பாற்றணுமா. சத்தியம் இதான் நிஜ பிரித்திய பாஷிதம் வியாப்திஞ்ச போதேஷு அகிலேஷ். அவன் என்ன சொன்னான்? எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிறான்னு சொன்னார் இல்லையா. வியாப்திஞ்ச போதேஷு அகிலேஷு சாத்மனா. எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு. நம்ம ஹிருதயத்திலே இருக்கிற பரமாத்மா தான் எல்லாத்துலேயும் இருக்கிறான்னு அவன் சொன்னான் இல்லையா. அதை சத்தியமாக்கிறதுக்காக சத்தியம் விதாதும் நிஜ பிரித்திய பாஷிதம். உண்மையான பக்தனாகிய பிரகலாதன் வாக்கு காப்பாற்றுறதுக்காக வந்தானான். பிரகலாதன் அவனுடைய தேஜஸே அவனை காப்பாற்றிட்டான். அதை காப்பாற்ற முடிச்சு. இவன் கத்தியால் வெட்டினா கூட அவன் சாக போகிறதில்ல பிரகலாதன். ஏன்னா எத்தனையோ சூழங்களால் குத்தியே சாகலை, இந்த கத்தியினால் செத்து போகிறான், சாக மாட்டான். அப்போ எதனால் வந்தாருன்னா அவனுடைய வாக்கை காப்பாற்றுறதுக்காக பகவான் வெளியே வந்தாரான் நரசிம்மஹாரமாக. வந்தது யாருன்னு தெரியாததுனால இது நரசிம்மஹாரமாக இருக்கிறது சொல்ல நிறைய பேர் பயப்படுறாங்க. தேவரெல்லாம் பிரம்மாதய சுரகணக சத்தை கதானமதையும் நாராதிதம் புருகுணைகி அதெல்லாம் விஷ்டம் கிம் தோஷ்டம் மர்கதி ஹரி ருக்ரஜாதி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா பிரகலாதன் ஸ்துதியில். புருகுணைகி அது பெரிய பெரிய குணங்களால் வச்சசாம் பிரவாகி பிரவாகமான வசனங்களால் தேவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாலும் பகவான் நரசிம்மர் சாந்தி அடைய மாட்டார். ஏன்னா அது நரசிம்மராக பார்க்குறாங்க. அன்பு உள்ள பகவானாக பார்த்தவர் யாருன்னா பிரகலாதன் தான். அப்போ என் மேலே ஏன் கோச்சிக்கு போகிறாரு? எனக்காக தோன்றின பகவான் என் மேலே ஏன் கோச்சிக்கு போகிறார் அப்படின்னு தாராளமாக தைரியமாக கிட்ட போகிறான். போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணான். என் பிரபு அல்லவா அப்படின்னு. அப்போ தான் ஆந்திர சஜ அடைப்பட்ட குடல் மாலைகள் கழுத்தில் அணிஞ்சிருக்குது, வஜ்ர தம்ஷனால் கூட உன்னுடைய பற்கள் இதெல்லாம் பார்த்த உடனே பயம் உண்டாகலை. ஆனால் இந்த சம்சார சக்கரம் என்ன அறுக்கிறதே அதை நினச்சி தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. நரசிம்மர் மடியில் உட்காந்தது தைரியமாக பரதேவதாயா சுஹൃதயா என்னுடைய நண்பன் அல்லவா அப்படின்ட்டு தோல் மேலே கை போட்டுக்கிறார் இல்லையா நரசிம்மர் மேலே. அதுதான் அவருக்கு சுகமாக இருந்ததான் நரசிம்மருக்கு. அவரது
ஏன்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கு புத்திரர்கள் கிடையாது, பக்தர்கள் தான் புத்திரர்கள். அதில் பிரதான புத்திரன் யாருன்னா பிரகலாதன் தான். பிரகலாதனை மடியில் வச்சு கொஞ்சம் போது தான் அவ்வளோ சௌக்கியத்தை அனுபவிச்சாராம் நரசிம்மரே. அப்போ குழந்தை நரசிம்மராக மாறிட்டார், குழந்தையோட குழந்தையா பிரகலாதன் குழஞ்சி போயிட்டார். இவரை போய் உக்கர நரசிம்மர்னு எல்லாம் பயந்தாங்க தேவர்கள்லாம். லக்ஷ்மி தேவி கூட சொல்கிறார், லக்ஷ்மி தேவி கூட எனக்கு அந்தளவுக்கு அன்பு கிடையாதுப்பா, பிரம்மதேவ சிவனிடத்தில் கூட எனக்கு அந்தளவுக்கு பாசம் கிடையாது, பிரகலாதா உன்னிடத்தில் தான் எனக்கு அதிகமான பிரியம் அப்படின்ற. அப்போ எப்படிப்பட்ட சுத்த பக்தனாக பிரகாசிக்கிறார் பக்த பிரகலாதன். அந்த அன்பு பிரபுவிடத்தில் காட்டக்கூடிய அன்பு, அந்த அன்பு நீங்காத அன்பு. அதுதான், அந்த அன்புக்கு தான் விலையே கிடையாது. அது எதுவும் எதிர்பார்க்காது, நோ எக்ஸ்பெக்டேஷன். கேட்குறாரு என்ன வரவணும் என்ன வரவணுன்னு கேட்குறாரு யார் நரசிம்மர். வரம் கேட்குறன்ற ஆசையனுக்குள்ளே வரக்கூடாது, அதான் வரமாக வேணும்னு கேட்குறாரு. ஏன்னா நம்ம சேவகன் ஒரு தொண்டன், நான் தலைவன், நீ எப்படி என்ன வைக்கிறியோ அப்படி வச்சுக்கோ. ஒரு அப்பா அம்மா பிள்ளைக்கு என்ன வேணும்னு தெரியும், இப்போ அப்பா அம்மா பார்த்து செய்ய போகிறாங்க, பிள்ளை நான் தனியாக கேட்க வேண்டியது இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஒரு சேவகன் எஜமானம் பார்த்து செய்ய போகிறது எது செய்தாலும், நான் ஒரு கூலிக்காரன் அவள் தான், வேலைக்காரன் அவள் தான். அப்படி தான் நம்மளுக்குள்ளே இருக்கிற, நம்ம வியாபாரி கிடையாது, அன்புக்கு வேலை பேசுகிற வியாபாரி கிடையாது நான் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறான் இல்லையா. இது நம்மளுக்கு தலைமையில் கொட்டின மாதிரி இருக்கும். நாம் வியாபாரம் பேசுகிறோம் உலகத்தில், கணவனுக்கு மனைவி இடத்துல, மனைவி இடத்துல மனைவி கணவன் இடத்துல வியாபாரம் பேசுகிறோம். ஆமாம், எதிர்பார்க்குறோம், பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு தான் பழகிறோம். கணவன் மனைவிக்குள்ளவே, அப்பா அம்மாவுக்குள்ளவே, அதே சந்தர பிள்ளை இடத்துலையே பல எதிர்பார்ப்புகள். நம்ம நினச்சது நடக்கணும், நம்ம சொல்கிற மாதிரி அவன் செய்யணும் அப்படின்னு பல விதமான எதிர்பார்ப்புகளோடு தானே பழகிறோம். அப்போ நம்மளுக்கு தலைமையில் கொட்டின மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல. அப்போது இந்த உறவு எப்படி இருக்குது பாரு, பரமாத்மாவாகிய நரசிம்மரத்துக்கும் பக்தனாகிய பிரகலாதனுக்குள்ள உறவு எப்படி இருக்குது பாரு. எந்த வித எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஆனால் என்ன கேட்குறான்னா பெரிய விஷயம், என்னை வதம் செய்ய நினைத்த எங்கள் இரண்யகசிபு அவர் கூட நல்ல கதி அடையணும் அப்படின்னு கேட்குறேன். இந்த மனப்பான்மையை பார்த்தா பகவானுக்கு கொள்ளக்கூடிய ஆசை உண்டாக்கி கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணிக்க மாட்டாரா பிரகலாதனை? ஏன் அவருக்கு அந்த அன்பு இன்னும் பெருகாது? வரம் கேளுடா, உனக்கு ஒன்றுன்ற வரம் கேளுடான்னா, வரம் கேட்கறதுலே கில்லடியான இரண்யகசிபு வரம் கேட்டு கட்சியில் கீழே விழுந்து போய்க்கிறான். என்னை விட மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, உள்ளே சாகக்கூடாது, வெளியே சாகக்கூடாது, அவனை மாதிரி வரம் கேட்டவன் எவனுமே கிடையாது. வரம் கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எங்கள் அப்பாவை பார்த்தா உலகம் தெரிஞ்சுக்கும். ஆனால் உலகத்தில் எதிர்பார்க்கறது தப்பு. அதனால் ஆசை, வரம் கேட்கணுன்ற ஆசை எனக்குள்ளே வரக்கூடாது, அதுதான் வரமாக வேணும். ஆனால் அப்படி அவர் தான் அஜ்ஞானியாக போயிட்டார். அதனால் நான் பரவாயில்ல பழி வாங்கிட்டேன், எங்கள் அப்பனை வதம் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சந்தோஷப்படவா? கிடையாது. நிர்வைராய பிரசாந்தாயே அப்படின்னு சொன்னார் இல்லையா அசரீர்வாக்கா பகவான். அப்படிப்பட்ட விரோத பாவமே இருக்காதான். அப்படிப்பட்ட இரண்யகசிபு, நரசிம்மரால் கொல்லப்பட்ட இரண்யகசிபு கூட நல்லா இருக்கணும், அவர் நல்ல கதி அடையணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். இப்படியாப்பட்ட பக்தனை பார்த்தா யாருக்கு தான் ஆசை இருக்காது, யாருக்கு தான் ஆசை வராது. அப்படியே கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் இல்லையா நரசிம்மர் பிரகலாதனை. பாடுறா, உன்னை வதம் செய்யணும்னு நினச்ச இரண்யகசிபு கூட நல்ல கதி அடையணும்னு ஆசைப்பட்டியப்பா, கவலைப்படாத. குலபாவனா, நீ பிறந்ததுனாலே 21 தலைமுறை கரையேறியாச்சு. அதுவும் என் மடியிலே உயர விட்ட இரண்யகசிபுக்கு துர்கதியாக கிடைக்கும், நற்கதி தான் கிடைக்கும், கவலைப்படாதுன்னு ஆசீர்வாதம் பண்ணுறார் பகவான். அதுதான் அந்த அன்பு தான் உண்மையான அன்பு. தன்னை எதிர்க்கிறவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா அதான் ஜாயந்து போதேஷு சிவம் மிதோதியா, பிறருக்கு மனசளவில் பிறருக்கு மங்களத்தையே நினைக்கணும் அப்படின்ற புத்தி யாருக்கணும்னா ஹராவ பக்தஸ்ய குத மகத் குணக, ஹரிபக்தரில் தவிர வேறு யாருக்கு இந்த சிறந்த குணங்கள் பிரகாசிக்கும்? ஒரு பிங்களென்ற வேசி கூட பகவானிடத்தில் அன்பு காட்டினவுடனே தானே அவர் சௌக்கியத்தை, அந்த காமம்லாம், அந்த காம விகாரங்கள்லாம் அவர் மனசை விட்டு நீங்கி போய் மறைஞ்சி போய் அந்த காமத்துக்கான சாந்தி ஏற்பட்டு கிருஷ்ணனிடத்தில் சௌக்கியமாக தூங்கினார். அந்த பிங்களென்ற வேசி கூட ஆசையை விட முடிஞ்சது பகவானிடத்தில். அதான் ஹரவ பக்தசிய முக்குத மகத்குணம். பகவான் பக்தி செய்யாமல் உனக்கு எப்படி ஆசைகளை விட முடியும்? நானாக விடுறேன், காமத்தை விடுறேன், கோபத்தை விடுறேன்னு நடக்கவே நடக்காது. காமக்ரோத ஜெயார்த்தமிகி தர்மோ அயம் ஈரிதகா. பாகவ தர்மத்தில் கிருஷ்ணனிடத்தில் பக்தி உண்மையான அன்பை செலுத்தும் போது தான் இந்த தீய குணங்கள்லாம் உன்னை விட்டு விலகும். என்ன சொல்கிறாரு பாகவதத்தில் வருது,
என்னிடத்தில் பக்தி செலுத்தாமல் உனக்கு இந்த தேகாபிமானம் உன்னை விட்டு போகாது அப்படின்னு ரிஷபதேவர் உபதேசம் பண்ணுறார். 100 பிள்ளைகளுக்கு ரிஷபதேவர் உபதேசம் பண்ணுறது என்ன சொல்லனா, என்னிடத்தில் பக்தி பண்ணாமல் உங்களுக்கு இந்த தேக அபிமானத்தில் உள்ள நான், எனது, காமம், குரோதம் இவைகள்லாம் உன்னை விட்டு போகாது. இடத்துல பக்தி பண்ணாதான் இது இருக்கிறன்னு தெரியாமல் பறந்து போயிடும். அப்போ யோசிச்சு பாரு, பகவானத்தில் பக்தி பண்ண 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 நம்ம உன்னத குணங்கள் நமக்குள்ளே பிரகாசிக்கிறத பார்க்கலாம். உண்மையான அன்பு அது நீ நாம சங்கீர்த்தனமாக பண்ணிக்கோ, இல்லை பாகவத பாராயணமாக பண்ணிக்கோ, இல்லை பகவத் கதைகளை கேட்குறதா ஒரு சாதனை, இப்போ ஏதோ ஒரு சாதனை பண்ணிக்கோ. ஆக மொத்தம் பகவானத்தில் உண்மையான அன்பை அந்திம காலத்தில் நாராயண ஸ்மிருதி, அந்த நாராயணத்தில் உண்மையான அன்பை செலுத்துதலை தயார் பண்ணிக்கோ. உன்னை பக்குவப்படுத்திக்கோ. உண்மையான அன்பை செலுத்துதலை பக்குவப்படுத்திக்கோ. அதுக்கு தான் இந்த சாதனைகள்லாம். அதனால் ஹிருதயத்தில் பகவானை பார்க்குறது, ஹிருதய கமலத்தில் பகவானை தியானம் பண்ணுறது, வழிபடுறது தான் ரொம்ப 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 விசேஷம். மற்ற ஆச்சார அனுஷ்டானங்கள் வெளிப்புறமாக பகவானை பார்த்தாவே பல கட்டுப்பாடு விதிகள், நிறைய ஆச்சார அனுஷ்டானம்லாம் கடைப்பிடிக்கணும், நிறைய கட்டுப்பாடு விதிகளும் கடைப்பிடிக்கணும். அது சுத்தபத்தமாக கோயிலுக்கு போகணும். அந்த கோயிலில் பல உபச்சாரங்கள்லாம் இருக்குது, அது அந்த முறைப்படி தான் பகவானை வழிபடணும் அப்படின்னு நிறைய இருக்குது. அந்த கோயில்களில் போனால் ஸ்தலங்களில் சில அபராதங்கள், செருப்பொட்டு உள்ளே போகக்கூடாது. அதே சமயத்தில் அங்கே என்னென்னா தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது, வீண் வார்த்தைகள் பேசக்கூடாது. 39 அபச்சாரங்கள் இருக்குது கோயிலுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு. அவ்வளோ 39 தவறுகள் பண்ணக்கூடாது. அப்படி தெரியாமல் தவறு பண்ணிட்டேன்னா நாரதரை நினச்சிக்கணுமா, நாரதரை நினச்சிக்கிட்டு அந்த தவறுகள்லேருந்து நம்மளை விடுவிப்பாராம் நாரதர். பகவத பக்தி பண்ணுறவங்க அது நாராயண கவசத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 39 அபராதங்கள்லேருந்து நாரதர் நம்மை விடுவிக்கிட்டோம் அப்படின்னு. அதனால் 39 அபராதங்கள் நம்ம தவிர்க்கணும். அப்படின்னா கோயில் பூஜை, கோயில் வழிபாடெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது, நிறைய. அப்போ தான் முழுமையான பலன் கிடைக்கும் கோயில் வழிபாடுகள்லையும். ஆனால் ஹிருதயத்தில் வழிபடுறதுக்கு எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது. உன் மனசை பகவானுக்கு கூட, அவ்வளோதான். வெளிப்புறமாக நீ அசுத்தமாக கூட இருந்துக்கும். எவ்வளோ பேர் யோகிகள்லாம் இருந்திருக்காங்க, ஆனால் அந்தரங்கத்தில் பகவானை உண்மையாக வழிபட்டிருக்காங்க. அவங்களாம் உயர்ந்த நன்மைகளை அடைந்திருக்கிறார்கள். பிரகலாதன் அப்படிப்பட்ட பக்தி தான் பண்ணான், உண்மையான பக்தி பண்ணான், அந்தரங்கத்தில் வச்சு வழிபட்டான். அவனை கோயிலுக்கு அப்போனா பிரகலாதன் தீர்த்த யாத்திரைக்கு போனானா, கோயிலுக்கு போனானா, மகான்களை தேடி ஓடினானா. வீட்டில் தான் ஹிரண்யகசிபு வீட்டில் தான் அவனுக்கு அடிமைப்பட்டு கிடந்தார். ஆனால் அடிமைப்படலை, பகவானுக்கு அடிமையாக இருந்தார். எதை ஆகர்ஷ சந்நிதவு, அதாவது என்னென்னா காந்தன் இரும்பை இழுப்பது போல் பகவான் எதிர்ச்சியாகவே அவனை கவர்ந்து இழுத்தாராம். ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணனுடைய பிரேமையில் அப்படியே தலைச்சாராம், பகவத் பிரேமையில். அப்போ அந்த பக்தி வெள்ளம், அந்த பக்தி, அவ்வளோ பக்தி, அதுதான் பிரகலாதனை ரட்சித்தது. அப்போ என்னென்னா அவன் கோயில் போல் குளம் போல் எது பண்ணல, பல தர்மங்களை கடைப்பிடிக்கணுன்றாங்களா, அதெல்லாம் தர்மங்கள்லாம் கடைப்பிடிக்கல. நிறைய கட்டுப்பாடு விதிகள் அது இதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் கிடையாது. நார்மலான உணவு தான் அவனும் சாப்பிட்டான். அதுவும் சொல்லப்போனால் ஹிரண்யகசிபுவில் மாம்சபக்ஷணம் பண்ணக்கூடியவர்கள். அப்படியேப்பட்ட இடத்துல இவருக்கு என்ன ஏதோ தயிர் சாதம் ஏதோ ஒன்று கிடைக்குதா அதை சாப்பிட்டுட்டு, பகவானுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய மாட்டார். பிடிச்ச என்னமோ அதை சாப்பிட்டுட்டு, இல்லை சாப்பாடு கூட பட்னி போடுவான் ஹிரண்யகசிபு. ஏன்னா இவன் எனக்கு துரோகி அப்படின்னு. அதெல்லாம் கூட சகிச்சுண்டு கிடைச்சதை சாப்பிட்டு, கிடைச்ச இடத்துல தூங்கிண்டு, உலகத்தையே அறியாமல் ஜெகதி திருஷம், இவ்வாறு என்று ஜெகத்து உலகத்தை அறியாமல் அப்படியே எங்கேயோ அப்படியே கிடைச்ச இடத்துல படுத்துக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு தூங்கின்னு அப்படியே அந்த கிருஷ்ண பக்தர்கள் தலைச்சார் பற்றியா, ஹிருதயத்தில் பகவானை வச்சு வழிபட்டார் பற்றியா. இவனுக்கு வேறு ஒரு துணை கூட தேவையில்லை, ஒரு சத்சங்கம் கூட கிடையாது இவனுக்கு. தனிமையிலிருந்தே பகவானத்தில் பக்தி பண்ணி அந்த பகவானையே அடைஞ்சார் பற்றியா. அதனால தான் பக்த சக்கரவர்த்தியாக பிரகாசிக்கிறார். ஒரு குருநாதர் நம்ம ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அதை யார் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கான்னா பிரகலாதன் அப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சானோ. அப்படி பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சா அப்படியே கரையேறிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். அந்த ஹிருதயத்தில் உள்ள அன்பு தான் பகவானை தூண்லேயும் காண வைத்தது. தன் எதிரியாகிய ஹிரண்யகசிபு கூட அந்த தரிசனம் பண்ண வச்சுது யாருன்னா பிரகலாதன் இருந்ததுனால. பிரகலாதன் தூணில் இன்னும் ஆவாகனம் பண்ணானா, கும்பாபிஷேகம் பண்ணானா, அந்த தூணுக்கு என்ன பண்ண, ஒன்றுமே பண்ணல.
அந்த தூணில் நான் இந்த தூணில் இருக்கானா, ஆமாம் இருக்கான், தெரியுறான், திருஷ்யதே அப்படின்னு சொன்னான் பார்த்தியா, அந்த வார்த்தைக்கு சத்தியம், அது சத்தியமாக பகவான் தூணில் வெளிப்பட்டான். ஆனால் நரசிம்மகாரமாக இரண்யகசிபு வெளிப்பட்டான். ஆனால் தூணில் தெரிஞ்சது பிரகலாதனுக்கு சங்கச்சக்கர கதாதாரியாக நாராயணனாக காட்சியளித்தார். வெளிப்படும் போது நரசிம்மகாரமாக இரண்யகசிபுக்காக அப்படி வெளிப்பட்டார். அவனை வந்த உடனே வதம் பண்ணிட்டார். பிரகலாதனை மடியில் வச்சு கொஞ்சிறார். இந்த அன்பு தான் நிரந்தரமானது. ஆரம்பத்தில் ஆரம்பித்ததுன்னா பௌதிகமாக தான் ஆரம்பித்தேன், லோக விஷயங்களாக ஆரம்பித்து கடைசியில் பகவான் எப்படி எத்தனை முடிச்சிட்டான் பார்த்தியா, பக்தி விஷயத்தில் கொண்டு வந்து முடிச்சிட்டான் பார். பிரகலாத பக்த சக்கரவர்த்தி. அதனால் அந்தரங்க பக்திக்கு தான் வேல்யூவல் அதிகம். வெளிப்புறமாக பண்ணுற பக்தியை விட அந்தரங்க பக்திக்கு தான் பலன் அதிகம். அதுதான் இது மணக்கோயில் கொண்ட மாணிக்கம். அவர் கூட சொன்னேன் இல்லையா, மனசால கோயில் கட்டின அந்த மகாத்மாவுக்கு தான் முதல்ல அவருக்கு தான் முதல்ல போய் தரிசனம் கொடுத்தார் சிவபெருமான். வெளிப்புறமாக கோயில் கட்ட ராஜாவுக்கு அப்புறம் ரெண்டாவது தான் போனார். அவரும் பக்தர் தான், சிறந்த பக்தர் தான் அந்த ராஜா. அது ரெண்டாவது தான் போனார் அந்த கும்பாபிஷேகத்துக்கு. மனசால கோயில் கட்டின இந்த மகாத்மாவுக்கு முதல்ல போய் தரிசனம் கொடுத்தார் கும்பாபிஷேகம். அதுதான் மனசால உண்மையான கோயில் கட்டுற பக்தர்களுக்கு தான் ஃபஸ்ட் இடம். அவர் தான் பக்த சக்கரவர்த்தியாக பிரகலாதம் பிரகாசித்தார். அதனால் பகவானை வெளியில் வைக்காத, நீ ஹிருதயத்திலே வை. ஏன்னா அவனிடத்தில் தான் நீ எதிர்பார்க்குற உண்மையான அன்பு கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. சரி, ஓகே. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री राम नाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सतगुरु महाराज की जय, सर्वसाधारण की जय। जय राम राम राम।